ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம முசுகு டென்சால் ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷனோட அடுத்த சீசன் தான் பார்க்க போகிறோம். அதாவது இது சீசன் 1 பார்ட் 2. முன்னே ஃபர்ஸ்ட் எபிசோடில் சொன்ன மாதிரி தான் இந்த அனிமே பொறுத்த வரைக்கும் 2 சீசன் தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு சீசனுக்குள்ளே ரெண்டு பாட்டாக விட்டுருக்காங்க. அதனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது சீசன் 1 பார்ட் 2. இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் நம்ம ரூடியஸோட டீமை தான் காட்டுறாங்க. இங்கே இப்போ ரூடியஸ் நம்ம கடலுக்கு வந்திருக்கோம். இதை பார்த்த ரூடியஸ் இப்போ தான் யோசிக்கிறான், ஆமாம் இவ பிறந்ததுலேருந்து கடலை பார்த்தது இல்லையேன்னு. இவங்க கடலில் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க ரொம்ப அதிகமாக காசு சொல்கிறாங்க. அதனால் இப்போ அவங்களால அந்த கடல் தாண்டி போக முடியல, வந்துடுறாங்க திரும்பி. நம்ம கையில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். இப்போ நம்ம இந்த பேசேஜை தாண்டி போனோம்னா அவங்க வந்து 200 கோல்ட் காயின்ஸ் மாதிரி கேட்குறாங்க. ஆனால் நம்ம இது வந்து இவ்வளோ நாள் அட்வென்ச்சர் பண்ணி சேர்த்த காசை வச்சுமே பார்த்தாலுமே இன்னும் ஒரு வருஷம் நம்ம சேர்த்தாலும் இந்த காசு நமக்கு கிடைக்காது. இதை கிட்ட அப்போ நமக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறா. நம்ம என்ன வாரியர் எங்கேயே விட்டுட்டு வர போகிறோம்னு கேட்குறா. அதுக்கு ரூடேஸும் இல்லை, நம்ம அப்படிலாம் பண்ண போகிறது இல்லை. சரி என்னதான் பண்ண போகிறோம்னு எரிசும் கேட்குறா. எனக்கும் தெரியல, யோசிப்போம் அப்படிங்கிறான். எரிசும் வாரியர் நீ வேணா வந்து தண்ணியில் ஓடுறியா எங்களை தூக்கிக்கிட்டுன்னு கேட்குறா. ஆனால் என்கிட்ட அந்த ஸ்கில் எல்லாம் இல்லைங்கிறான். அப்படி ஏதாவது ஸ்கில் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமே யோசிக்கிறா. ரூடியஸ் என்னை மன்னிச்சிரு, இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் இருக்க வந்து அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குங்கிறாரு அவரும். இதை கேட்ட ரூடியஸும் எரிசும் அவரை சமாதானப்படுத்துறாங்க. அப்பெல்லாம் இதுல நம்ம 2-3 நாள் இங்கே இருந்து யோசிப்போம், வேறு ஏதாவது நல்ல ஆப்ஷன் கிடைக்கும்னு. இன்னைக்கு நைட்டு அங்கேயே தூங்குறாங்க. பார்த்தா அந்த மேன் காட் கிட்ட திரும்பி கண் விழிக்கிறான். ஏய் ரூடி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, போன தடவை பார்த்தா நம்மளோட கடைசி சந்திப்பா இருக்கும்னு நான் நினைச்சேன், நீ என்ன திரும்பி வந்திருக்கன்னு கேட்கறான். ஓ அதை பத்தி கேட்கறியா? போன தடவை நான் கொடுத்த அட்வைஸ் வேணா உனக்கு கொஞ்சம் சிரமமா இருந்திருக்கலாம், நீ அதிலே கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, அதனால உனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து நீ அதுல இருந்து ரெக்கவரி ஆவான்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன். எனக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு உனக்கு அப்படி டாஸ்க்கு கொடுத்ததெல்லாங்கிறாரு. பரவாயில்ல, கடவுள்லாம் கூட யோசிப்பாரு, அசிங்கப்பட்டோங்கிறதெல்லாம் யோசிப்பாரான்னு கேட்கறான். இப்போ அவரோட பொசிஷனுக்கு வந்துடுறாரு. அவரோட கட்டளை மாதிரி ஒன்று சொல்றாரு. பக்கத்துல இருக்க ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கிட்ட இருந்து சில பழங்கள்லாம் வாங்கு, நீ சொல்றது நான் செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு முதல் அதுக்கு ஏங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கிறான். உன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு அப்புறம் எனக்கு அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கும்? சரி அப்ப நம்ம பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிறாரு. ஏய் என்ன நீ பாட்டுக்கு வர போற, இது என்ன உன் இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு இருக்குங்கிறான். ஆனா அதுக்குள்ள பார்த்தா அவர் போயிடுறாரு. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் ஆயிருது. எரிசும் வாரியரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த சண்டைக்கு நடுப்புற வாரியர் டக்குன்னு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுறாரு. என்னன்னா பின்னாடி கல்லுல இருந்து ராக்ஸி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல எரிஸ் வாரியர் அடிச்சிடறா. நான் அடிச்சுட்டேன், நான் கண்டிப்பா வாரியர் இப்ப அடிச்சேன்னு தான் நினைக்கிறேன், நான் அடிச்சுட்டேங்கிறா. நானும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கேன், ஜாலியா சுத்துறா. நம்ம ரூடியஸும் அவர் சொன்ன இடத்துல பழங்கள் வாங்கிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவர் என்னதான் நினைக்கிறாரு, அவர் நம்ம பார்த்து இது அதுன்னு செய்ய சொல்றாரு, நான் அவர் சொல்றதுதான் செய்யணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே பேக்ரவுண்ட்ல ராக்ஸியும் கிராஸ் பண்ணி போறாங்க. இப்போ அங்க பிக் மாதிரி ஒரு மான்ஸ்டர் இருக்கு. அவங்க வந்து மான்ஸ்டர் பேசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க. அந்த பிக் மான்ஸ்டரும் உனக்குலாம் இது கொடுக்க முடியாதுன்னு தட்டி விட்டு போயிடுறான். இதை பார்த்தா ரூடியஸும் இங்கே நான் வந்து முடியணும்னு யோசிக்கிறான். அடுத்த சீனில் பார்த்தா இவன் கொண்டு வந்த எல்லா சாப்பாடையும் அந்த சின்ன பொண்ணை சாப்பிட்றா. இப்போதான் காட்டுறாங்க அந்த சின்ன பொண்ணு யாருங்கிறது. போன சீசன் லாஸ்ட்ல நம்ம பார்த்தவங்க. நீ எனக்காக பண்ண உதவிக்கு நன்றி தம்பி, இது இன்னும் எனக்கு ஒரு வருஷத்துக்கு பசிக்காம இருக்கும்னு நினைக்கிறேன், உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. என் பேரு ரூடியஸ் கிரேரட். உடனே இந்த சின்ன பிள்ளை தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குது. நானும் டீமன் கிங்ல டீமன் எம்பரர்ல இருக்க ஒரு மிகப்பெரிய ஆளுன்னு. ரூடியஸ் சரி அந்த சின்ன பிள்ளைக்குள்ள விளையாடும்னு சொல்லிட்டு, ஆமா அரசி நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிறான். இதை பார்த்து அந்த சின்ன பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. இப்போ அந்த சின்ன பொண்ணோட கண்ணை காட்டுறாங்க. அது மாதிரி ரொம்ப வேகமா சுத்துது. இப்போ அந்த சின்ன பிள்ளையும் சொல்லுது, நீ எனக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருக்க, ஸோ நான் வந்து உன்னோட ஒரு ஆசையை நிறைவேற்றுறேன்னு கேட்குது. சரி அப்படின்னா எனக்கு வந்து நிறைய சொத்து வேணுங்கிறான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, உனக்கு பார்த்தாலே தெரியாது, நானே என் சோறு ஓட்டல் தான் வாங்கி சாப்பிட்றேன், என்கிட்ட வந்து காசு பணத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன்னு கேட்குது. அப்புறம் அந்த சின்ன பிள்ளை என்னால் வேற என்னென்ன தான் தர முடியும் நான் பார்க்குறேன்னு சொல்லி தேடிட்டு இருக்கு. ஓ அதுக்கப்புறம் தான் குட்டி பிள்ளைன்னு சொல்லுது, என்கிட்ட இருக்க டீமன் கண்ணை என்ன உனக்கு தரேங்குது. சரி நீங்க எது கொடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், சரி எப்படி தரீங்கன்னு கேட்கறான். அந்த சின்ன பிள்ளைங்க டக்குன்னு ரூடியஸ் கண்ணில் குத்தி கண்ணை பிச்சு எடுத்துருது. அவனுக்கு கதறிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனுக்கு உண்மையிலுமே இன்னொரு கண்ணு புதுசா வந்திருக்கு. உனக்கு எப்போ எந்த பிரச்சனை இருந்தாலும் என்னை கூப்பிட மறந்துடாத, நீ கூப்பிட்டா நாங்கள் வருவேன்னு சொல்லிட்டு அந்த டீமன் பொண்ணு பறந்து போயிடுது. அப்புறம் இப்படிதான் நான் இந்த ஃபியூச்சரை பார்க்கக்கூடிய கண்ணை பெற்றேன் அப்படிங்கிறான். இப்போ இவனும் அதை கண்ட்ரோல் பண்ண தெரியாம இதை எப்படி யூஸ் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு வரப்போ ஒருத்தர் மேலே இடிச்சிடறான். அவரும் வந்து என்ன எம்எல்ஏ இடிச்சான்னு சொல்லி இவனை சண்டை போட வராரு. அப்பதான் இவன் ஐயா அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பவர் யூஸ் பண்ண கத்துக்கிறான். அவரையும் தள்ளி விட்டுறான் பின்னாடி விண்டோ வச்சு. அவர் சண்டை கரப்பதான் அப்புறம் தான் பாக்குறாரு மேல இருந்து ஒரு பானை கீழே விழுந்திருக்கு. இவன் இதுல இருந்து என்ன இப்ப காப்பாத்திருக்கானு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்புறம் ரூடியஸ் வீட்டுக்கு போனானே இது எல்லாத்தையுமே வாரியர்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த டீமன் பொண்ணு வந்துச்சுல, அவங்க பேர் வந்து கிசிரிக்குவான். நம்ம அவங்களை வந்து டீமன் குவீன் வச்சுக்கலாம். அந்த டீமன் குவீனுக்கு இப்போ வந்து 12 விதமான கண்கள் இருக்கு அவங்கள்ட்ட. அவங்களோட ஃபாலோவர்ஸ் யார் யார் சூஸ் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பவர்ஃபுல்லான கண்ணெல்லாம் கொடுப்பாலாம். இப்போ உனக்கும் ஒரு கண்ணு கொடுத்துருக்கானா, நீ அவங்க ஃபாலோவர்ல ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவரும். இப்போ ஒரு வாரமா ரூடியஸும் உட்காந்து அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்திருக்கான். இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. இப்போ ரூடியஸும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறான். நான் எந்த அளவுக்கு என்னோட கண்ணில் மானவ செலுத்துறோம் அந்த அளவுக்கு என்னால் ஃபோர் சைட் பார்க்க முடியும், அதாவது ஃபியூச்சரை பார்க்க முடியும். இது ஜஸ்ட் ஒரு கண்ட்ரோல் பண்றதுல தான் இருக்கு. நான் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்றோம் அந்த அளவுக்கு என்னால் அதிகப்படியான ஃபியூச்சரை பார்க்க முடியுங்கிறான். இப்போ எரிஸ் கூட ஒரு 1-on-1 டியூவல் போடுறான். இப்போதான் அவனுக்கு 3 விதமான எரிஸ் தெரியுறாங்க. அப்பதான் எக்ஸ்பிளைன் பண்றான். அதாவது பாசிபிலிட்டிஸ் தான் இந்த கண்ணு காட்டுமா, எக்ஸாக்ட் ஃபியூச்சரை காட்டாதான். இவன் கரெக்டா 2 செகண்ட்ஸ்க்காக மட்டுமே பார்த்தானா அதுக்கான பாசிபிலிட்டி இல்லாம எக்ஸாக்டா காட்டுமா. ஏன்னா இவன் அடுத்து எடுக்கப்புறம் அந்த 2 செகண்ட் இருக்க டிசிஷன்ல தான் அடுத்த ஃபியூச்சரே இருக்குங்கிறப்ப பாசிபிலிட்டிஸ் தான் காட்டுமா. இவன் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி பார்த்தா
இப்போ எரிஸோட எல்லா டக்கமே இவனும் டாச் பண்ணிடுறான். பார்த்தா அவன் பண்ற எல்லாத்தையுமே அப்படியே ஒப்பிக்கிறான். இவனும் அவ்வளோ என்னென்னமோ ட்ரிக்லாம் யூஸ் பண்ண பார்க்குறான். எதுவுமே வேலைக்காகல. மொத்தமாக அடிச்சு படுக்க போட்டுறான், லாக் பண்ணிடுறான். இதை பார்த்த வாரியரும் போதும். இதை பார்த்த எரிஸ்மே ரூடியஸ் நீ இன்னைக்கு நல்லாவே பண்ணேன்னு சொல்லிட்டு கை கொடுக்க வரா. அவனும் கை கொடுக்குறவரை வந்து அவன் ஏமாத்த பார்க்குறான். அவன் கண்டுபிடிச்சிடறான் முன்னாடி அவன் ஐஸை வச்சு. நீ ரொம்ப நல்லா சண்டை போட்ட ரூடியஸ். ஒன்ன மாதிரி டீமன் ஐயோட இருக்க ஒரு வாரியர் எங்க ரேஸ்ல இருக்காங்க. அவங்கள பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவங்கள மாதிரி தான் நீயும் இருக்க. அது கிடைச்சு நீ அடுத்த ஒரே வாரத்தில் மாஸ்டரும் பண்ணிட்ட. நீ உண்மையிலுமே கொஞ்சம் எக்ஸப்ஷனான கிட்டு தாங்கிறாரு. இதெல்லாம் கேட்டு ரூடியஸ் அப்போ என்னால் உங்களையும் தோக்கடிக்க முடியுமா அப்படிங்கிற கேட்குறான். அவரு நம்ம ஏன் ஒரு டியூல் போட்டு அதை தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறாரு. பார்த்தா அடுத்த சீன்ல அடி வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கான். அன்னைக்கு ஈவினிங் காட்டுறாங்க. எரிஸும் கொஞ்சம் சோகமா இருக்காங்கிறதோட கொஞ்சம் எரிச்சல்ல இருக்கா. ஏன்னா நம்ம ரூடியஸால எல்லாத்துலயுமே மாஸ்டரியா இருக்க முடியுது. எரிஸ் இவ்வளவு நாள் ஷைன் ஆயிட்டு இருந்த ஒரே இடம் பிசிக்கல் கம்பேட் தான். இப்போ இவனுமே அதுக்கு கேட்சப் பண்ணிட்டு வந்தானே அவளுக்கு கொஞ்சம் காண்டா இருக்கு. இப்போ நல்லா மிட் நைட் ஆயிருது, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ரூடியஸ் பாட்டுக்கு எந்திச்சு வெளில போறான். வாரியர் இதை நோட் பண்ணிடுறாரு. எங்க போறேன்னு கேட்கறாரு. ரூடியஸ் ஏதாவது சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றான். ஆனால் அவர் கண்டுபிடிச்சாரு. நீ என்ன அவனோட ஸ்டாஃபை விற்க போறியான்னு கேட்கறாரு. ஏன்னா இந்த ஸ்டாஃப் வந்து எரிஸோட கிஃப்ட் உங்களுக்கே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரேர் மெட்டீரியல்ஸால கலெக்ட் பண்ணி ரொம்ப ஃபைனா செஞ்சப்பட்ட ஒரு ஸ்வாட் தான் இது. ஸோ இந்த ஸ்பேரை விற்றா ரொம்ப காசு கிடைக்கும். அதனால இது விற்க போறேன். இதை பார்த்தா வாரியரும் நான் உன்னை அதை விற்க விட மாட்டேன். ஏன்னா உனக்கும் சரி இதை கொடுத்தவங்களுக்கும் சரி இது எவ்வளவு முக்கியமானது எனக்கு தெரியுங்கிறான். இப்பதான் ரூடிஸும் சொல்றான். ஏன்னா வாரியருக்கு தெரியாது இது என்ன ஸ்டாஃப்னு. இப்பதான் அவனும் சொல்றான். போன பர்த்டேக்கு வந்து எரிஸ் தான் இதை உனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அந்த ஸ்பியரும் கழுத்துல போட்டிருக்க நெக்லஸும். இப்போ வாரியரையும் நான் ரொம்ப திட்டுறாரு. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம இவ்வளோ ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து நிறைய கஷ்டங்களையும் நம்ம ஒன்றா ஷேர் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ உங்களால் இந்த கடலில் கடக்க முடியலன்னு ஏன் ஒரு சேர்ந்து முயற்சியாக எடுக்க விட மாட்டேங்கிற? அதாவது உனக்கு வந்த பிரச்சனையை நீயே தான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். நாங்களும் கூட இருக்கோம்ல, நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கலாங்கிறாரு. இனிமேல் இந்த மாதிரிலாம் இது முடிவு எடுக்கணும் எங்கள்கிட்ட சொல்லாமல் எடுக்காதுங்கிறாரு. இப்போ தான் வாரியர் அங்கே யாரோ ஒருத்தவங்களை சென்ஸ் பண்ணுறாரு. யாரங்கன்னு கேட்குறாரு. பார்த்தா ரூடிஸுக்கு முன்னாடி காப்பாற்றின ஒருத்தன் தான் அங்கே வந்திருக்கான். இப்போ இந்த பக்கம் ராக்ஸியோட டீமே காட்டுறாங்க. இப்போ ராக்ஸி கூட வந்து எல்ஃப் இங்கே பாருங்க, இங்கே இருக்க ஆம்பளைங்கலாம் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கு. இதை கேட்ட ராக்ஸி நம்ம இங்கே உனக்காக மாப்பிள பார்க்க ஒன்று வரலங்கிறாங்க. இப்போ இந்த ராக்ஸி அவளோட பாடியை அந்த எல்ஃபோட பாடியும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா அந்த எல்ஃபு போனோன்னு எல்லா மாதிரிட்டே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா. இப்போ அங்கே ராக்ஸியை வந்து ஒரு டீம் வந்து கூப்பிடுறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு மேட்ச் தேவைப்படுது வரியான்னு. இல்லை நான் வரல, ஏற்கனவே இந்த பார்ட்டியில் ஃபுல்லாக இருக்கேங்கிறா. இப்போ தான் அவங்களும் சொல்கிறாங்க. ராக்ஸி கூட வந்து ரெண்டு பேருமே ஃபேங்ஸ் ஆஃப் த பிளாக் ஹோல் மெம்பர்ஸ் தானா. இப்போ அன்னைக்கு நைட்டு தூங்குறப்ப ராக்ஸி அந்த டெட்டை பற்றி இவங்கள்ட்டையும் சொல்லிட்டு இருக்கா. அவன் பாதையில் போன எல்லாருமே கொண்டுருவான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த மானார் டிசாஸ்டர் நடந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு பார்ட்டி வந்து அந்த டெட்டுங்கிற நேமை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். மேபி அந்த டீமை பற்றி விசாரிச்சா கூட நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குங்கிறாங்க. இப்போ அவங்க கிரே ரேட்ஸை தான் காப்பாற்ற போகிறாங்கிறதுனால இருக்கிறதுல வீக்கானவங்க வந்து லீலியாவும் ஐஷாவுமா. ஸோ அவங்கள தான் நமக்கு மொதல் ப்ரையாரிட்டி வச்சு காப்பாற்றணுங்கிறாங்க. காலையில் நமக்கு நிறைய வேலை இருக்குது, இப்போ நல்லா தூங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த எல்ஃப் கேர்ளும் சொல்கிறான். இப்போ தான் அன்னைக்கு காலையில் நடந்ததையும் காட்டுறாங்க. அதாவது வாரியர்களில் ராக்ஸி பட்டிருப்பாள், அந்த சீன் தான் இது. அதே மாதிரி அங்கேருந்து ஓடி வரப்போ தான் ராக்ஸி ரூடிஸையும் கிராஸ் பண்ணியிருப்பா. அதாவது எல்லா சீனையும் ஒன்றா சிங்க் பண்ணுறாங்க. இப்போ ஒழிஞ்சுக்கலாம்னு ஒரு இடத்துக்கும் வரா. இப்போ இங்கிட்ட ரூடிஸோட டீமையும் காட்டுறாங்க. நைட்டு அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால இப்போ உங்களுக்கு கப்பலில் போக பர்மிஷன் கிடைச்சிருச்சு, போயிட்டு இருக்காங்க. அதாவது இல்லீகலா. இப்போ அந்த சீ டிராவலும் முடிஞ்சிருச்சு. எரிஸ்க்கு தான் ஆனால் இது ஒத்துக்கல. இது இப்போ அடுத்து நம்ம இன்னொரு சீ டிராவலும் மிச்சம் இருக்கு. நம்ம சென்ட்ரல் கான்டினென்ட்க்கு இன்னும் போகணுங்கிறான். ஆக்சுவலி இப்போ ரூடியஸும் எரிஸையும் தான் வந்து கப்பலில் ஏற்றிருப்பாங்க. வாரியர் வந்து கீழே தலையை கட்டி கூட்டு போயிருப்பாங்க. அதாவது ஒரு ஸ்லேவ் மாதிரி. ஏன்னா எல்லாரையுமே ஆக்சஸ் பண்ணி ஏற்றிக்க முடியாதுன்னு அவரை லக்கேஜோட சேர்த்து பேக் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த லக்கேஜோட சேர்த்து பேக் பண்ணி இல்லீகலான இருக்க இடத்துக்குலாம் போயிருக்கான் ரூடியஸ் அவரை கூட்டு வரதுக்காக. இப்போ அந்த இடத்துல ரூடியஸ் கண்ணு முன்னாடி கொஞ்சம் நிறைய மோசமான சம்பவம்லாம் நடக்குது. அதை பார்த்துட்டு வாரியரையும் கூப்பிட போறான். வாரியர் தலையில ஸ்டோன் இருக்குங்கிறனால அவரால் எல்லாரையும் சென்ஸ் பண்ண முடியும். என் கூட 6 சின்ன பிள்ளைங்களை கூட்டு வந்தாங்க. ஆனால் அதில் ஒரு கிலோ கத்துதுங்கிறதுக்காக அவளை கொண்டுட்டாங்க. இப்போ 5 பேர் தான் இருக்காங்கிறாங்க. ரூடியஸ் பண்ணி மட்டும் கூட ஒத்து போனீங்கன்னா அவங்க எல்லாருமே கொண்டு அவங்களை காப்பாற்றலாங்கிறாரு. ரூடியஸ்க்கு இப்போ இந்த இடத்துல என்ன முடிவு எடுக்குன்னு தெரியல. ஏன்னா இவங்க என்னதான் இல்லீகல் பண்ணாலும் இவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. இவங்களை கொல்றதுக்கு அவனும் தயங்குறான். வாரியரும் இதுக்கு மேலே நீ தலையிடாத, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் போய் ஒருத்தரை கொள்றாரு. ரூடியஸ் இப்போ போய் அந்த சின்ன பிள்ளைங்களை பார்க்குறான். அவங்களுக்குலாம் காயம் ஏற்பட்டிருக்கு, அதனால ஹீல் பண்றான். இப்போ அந்த இடத்துக்கு வாரியரும் வராரு. வந்து அந்த இறந்து போன பொண்ணுக்கும் வந்து மரியாதை செலுத்துறாரு. ரூடியஸும் என்னால் அந்த பொண்ணை மட்டும் காப்பாற்ற முடியல, அவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்கிறான். இப்போ ரூடியஸும் பீச் லாங்குவேஜில் அந்த பொண்ணுங்கள்ட்டே பேசுறான். அவங்களை சேஃபாக வந்து பக்கத்து வில்லேஜில் கூட்டிட்டு போய் விட்டுறேன்னு. இப்போ மேலே தப்பிச்சு போறப்ப அந்த பீச் கேர்ள் சொல்றாங்க, எங்க கூட ஒரு நாய் இருந்துச்சு, அந்த நாயை நீங்க காப்பாற்ற மறந்துட்டீங்கன்னு. ஸோ இப்போ ரூடியஸும் பிரிஞ்சுக்கிறான். நான் போய் அந்த நாயை காப்பாத்துறேன், வாரியர் நீ போய் அவங்களை வந்து சேஃப்டியா விட்டுட்டுவான்னு. இப்போ அந்த டாகையும் காப்பாற்ற போறாங்க. ஒரு பேரியர் மேஜிக் போட்டிருக்காங்க. இவனுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அசால்ட்டா உடச்சிட்டு அந்த டாகை காப்பாத்துறான். அந்த நாய் ரொம்ப சாஃப்டா இருக்கு, புசு புசுன்னு இருக்கு. இவனும் அது கூட நல்லா விளையாடுறான். பார்த்தா இப்போ அந்த திருடங்களும் வந்துடுறாங்க பேக்கப்புக்கு. அவங்களும் இப்போ இவனை சவுண்ட் வச்சு அட்டாக் பண்றாங்க. இவனால எதுவுமே பண்ண முடியல, இவன் உடம்பு ஃபுல்லா பேரலைஸ் ஆயிடுச்சு. இப்பதான் அவங்க பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்பதான் இவனுக்கும் புரியுது ஆக்சுவலி இவங்க திருடங்க இல்லையா, அந்த பீஸ்ட் சின்ன பிள்ளைங்களை கடத்திட்டு வந்தாங்களா அவங்க ட்ரைபை சேர்ந்தவங்க. ரூடியஸ் தான் அவங்களை கடத்திட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு இவனை அடிச்சு போட்டு எடுத்துட்டு போறாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ரூடியஸ் தான் கட்டுறாங்க. உங்க கையில தங்க காசே இல்லையா, என்கிட்ட வாங்க. நீங்கள் ஃபீஸ் கட்ட வேணாம், டெபாசிட் கட்ட வேணாம், ரெண்ட்டு கூட இல்லை. மரங்களாலே கட் பண்ணி செய்யப்பட்ட பெட்டு தலைவாணி கொடுப்பாங்க. என்ன கொஞ்சம் பெயின் புழு தான் இருக்கும், பார்த்துக்கோங்கிறான். நான் கொஞ்சம் மாடர்ன் பை, ஆனாலுமே இந்த பாத்ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒரு ஓட்டையை காட்டுறான். அப்புறம் இவங்க சர்வ் பண்ணுற சாப்பாட்டை பற்றி சொல்லி அவனு ரொம்பவே நல்லா இருக்குங்கிறான். நாங்கள் இவ்வளோ அருமையாக கட்டப்பட்ட ஒரு ப்ரிசனில் தான் மாட்டிக்கிட்டு கேட்குறான். இவனுக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸும் தரல, இவன்ட்டு எல்லாத்தையுமே பிடிங்கிட்டாங்க.
இவனும் யோசிச்சு பார்க்குறான், இப்போ என்னோட மேஜிக் யூஸ் பண்ணால் ஈஸியாக இதை உடச்சிட்டு வெளில வந்துடலாம், இது வெறும் மரம் தான், ஆனால் இது ஒரு மிகப்பெரிய அடர்ந்த காடாக இருக்குது, அதனால் நான் வெளில வந்துட்டாலுமே இவங்களை அடிச்சுட்டு வெளில போனாலும் என்னால் எங்கிட்டு போய் எப்படி டவுனுக்கு போகிறதுன்னு பார்த்து தெரியாதுன்னு யோசிக்கிறான். அங்கே இருக்கவங்களும் இவங்க கிட்ட வராங்க. இவனும் அவங்கள்ட்ட பேஸ் லாங்குவேஜில் பேச ட்ரை பண்ணுறான். நான் நீங்கள் நினைக்கிற ஆள் இல்லை, நாங்கள் சும்மா காப்பாற்ற வந்தேன்னு. ஆனால் அவங்க அது எதுவுமே கேட்காம அவங்க இருக்க அழுக்கு தண்ணியை மேலே ஊற்றிட்டு போகிறாங்க. அவனும் அங்கே எத்தனை நாள் நம்ம இங்கே ப்ரிசனில் மாட்டிட்டு இருக்கோங்கிறத கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்னை வாரியரும் எஸ் சீக்கிரம் வந்து காப்பாற்றுறா நல்லாயிருக்குன்னு யோசிக்கிறான். அப்படியே அங்கே இருக்க மக்கள் தினசரி என்னென்ன செஞ்சு வராங்கிறதெல்லாம் அப்படியே காமிக்கிறான். எல்லாமே இங்கே நேரம் மாறி மாதிரி தான் நடக்குது, ஆனால் நேரம் மாறாதான் நடக்கிற ஒன்றே ஒன்று தான் அது என் மேலே தண்ணி ஊற்றுறது தாங்கிறான். பார்த்தா இப்போயும் வந்து ஊற்றிட்டு போகிறாங்க. இவன் அப்படியே டே 3 டே 4ன்னு போய்கிட்டே இருக்குது. இவனுக்கும் போர் அடிக்குது இருந்தாலும் இவன் வந்து அமைதியாகவே இருப்பான், அதுதான் நமக்கு நல்லதுங்கிறான். இப்போ பார்த்தா புதுசாக ஒரு பிரிசனை கூட்டு வந்து இவன் ஜெயிலில் போட்டுடுறாங்க. அந்த புது ஆளுக்கு இவன் பார்க்க கடவுள் மாதிரி இருக்கான். உள்ளே வாங்க ட்ராவலர், உங்களுக்கு இதான் புதுசு போல இருக்குது அப்படிங்கிறான். அவனை என்னடா சின்ன பையன் நம்மளை கலாய்க்கிறேன்னு பார்க்குறான். பார்த்து பேசு, நான் உன்னோட இங்கே அதிக நேரம் இருந்திருக்கேன், அப்படின்னா நான் தான் உனக்கு சீனியர் இருக்கிறான். அவரும் இப்போ கேட்குறாரு, நீ என்ன தப்பு பண்ணிட்டு உள்ளே வந்தேன்னு. நான் இவங்களோட நாயை கடத்திட்டு போயிட்டேன், நான் உள்ளே பிடிச்சி போட்டாங்கங்கிறான் ரூடியஸும் நீ என்ன பண்ணேன்னு கேட்டுக்கு நான் சும்மா கேம்லிங் பண்ணேன், அதுக்கு என்ன பிடிச்சி போட்டாங்கங்கிறான். அவரு என் பேர் என்னன்னு கேட்டதுக்கு ரூடியஸ்னு சொல்கிறான். அப்புறம் அவனுக்கு கேட்குறான், வெளில நீ எங்கேயாவது இந்த மாதிரி எரிஸ், அதாவது ரெட் கலர் ஹேர் இருக்க பொண்ணு இல்லை ஏதாவது மொட்டை அடிச்ச மாதிரி யாராவது பார்த்தியான்னு. அவனை அப்பெல்லாம் நான் யாரையும் பார்க்கல, ஏன் அவங்கள்ட்ட மணி எதுவும் கொடுத்து வச்சிருக்கான்னு கேட்குறான். இல்லை நான் இங்கே தப்பாக ஃபால்ஸாக அக்யூசியேஷன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க, அவங்க தான் என்னை காப்பாற்றிருக்க ஒரே ஆளுங்கிறான். இப்போ ரூடியஸ்க்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்கான். நைட் ஆயிடுச்சுன்னா ரூடியஸும் கேட்குறான், ஏன் தப்பிச்சு போக வழி என்ன, உனக்கு சென்ட்ரல் போக வழி தெரியுமான்னு. அவனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவான், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்கணுங்கிறான். அப்போ அவங்களுக்குள்ள சின்ன சண்டை வருது. அதாவது ரூடியஸ் நான் பொறுத்தது போது இப்போ போகிறேங்கிறான். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி விட்டுட்டு போகாத என்னை தனியாங்கிறான். இப்போ பார்த்தா அங்கே கார்ட்ஸ் யாரையுமே காணா. ரூடியஸும் அதை நோட் பண்ணிட்டு அவன்ட்டையும் கேட்குறான். பார்த்தா பக்கத்தில் அந்த கார்டு ஃபுல்லாக பற்றிக்கிச்சு. இப்போ இவங்களோட கேஜுக்குமே ஃபயர் வந்துருச்சு. ரூடியஸும் டக்குன்னு அதை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்துடுறான், என் கூட வான்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, இந்த அளவுக்கு பண்ணுறதுனால தான் நீங்கள் பாஸாக இருக்கீங்கிறாரு அவரும். இப்போ தான் நமக்கும் காட்டுறாங்க அந்த வில்லேஜில் என்ன நடக்குதுன்னு. ஆக்சுவலாக அது ஒயில்டு ஃபயர்லாம் இல்லை, அங்கே இருக்க தீஃப் தான் வந்து இவங்களை கடத்திட்டு வர போயிருக்காங்க. அதாவது இந்த பீஸ்டுகளெல்லாம் விற்று அதிக காசு வருங்கிறதுக்காக இவங்க ஏரியாவை கொளுத்தி விட்டு இவங்களை அப்படி கடத்திட்டு போகிறாங்க. இப்போ அங்கே ஊர் மக்கள்லாம் பர கஷ்டத்தையும் ரூடியஸ் பார்க்குறான். இப்போ இவன் கூட ஜெயிலில் இருந்தவனும் என்ன நம்ம இதான் நம்ம கிடைச்ச நல்ல டிஸ்ட்ராக்ஷன், இப்போயே ஓடி போயிடலாம், நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்குறான். ரூடியஸ் இப்போ முடிவு எடுத்துட்டான், நீ வேணா முன்னாடி போ, நான் வரல, இவங்களை காப்பாற்றிட்டு தான் வருவேங்கிறான். அவனும் என் காப்பாற்றுறீங்கன்னு கேட்டதுக்கு எனக்கு ஒரு வாரம் ஃப்ரீயாக தங்க வச்சிருக்காங்கிறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் அப்படியே கேட்குறேன் பாஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேர் சண்டைக்கு இறங்குறாங்க. இப்போ இவனு அவன்கிட்ட இருக்க மொத்தமானவன் கேதர் பண்ணி அங்கே ஒரு மலை மாதிரி கொண்டு வர வைக்க ட்ரை பண்ணுறான். அதுவும் வருது. இப்போ அந்த இடத்துல அந்த ஃபயர் எல்லாமே அணைஞ்சிருச்சு. இப்போ இவனை அங்கே ஸ்பாட் பண்ண திருடங்களும் இப்போ இவனை அட்டாக் பண்ண வராங்க. இங்கே ஒரு மேஜ் இருக்கு, அவனை முதல் கொண்டுட்டு அப்புறம் மற்றவங்களை பார்க்கலான்னு. ஆனால் அங்கே அந்த பேஸ்மேனுக்கு இந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான் தேவை, அவங்களும் இப்போ அட்டாக் பண்ண வராங்க. இப்போ அந்த பேஸில் இருக்க ஒரு வாரியர் இவன் கூட சேர்ந்து சண்டை போட்டு இப்போ நான் எங்கள் பிள்ளைங்களெலாம் காப்பாற்ற போகிறேன், நீ கூட வரியான்னு கேட்குறாரு. ரூடியஸ் வாங்க போகலான்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. இப்போ தான் இதுக்கெல்லாம் பிளான் பண்ண பாஸ் யாருன்னு காட்டுறாங்க. ஆக்சுவலி இவன் ரூடியஸ்க்கு முன்னாடி உதவணும் தான். அந்த டீமன் கான்டினென்ட்லேருந்து ரூடியஸ் இங்கே கூட்டிகிட்டு வந்தான், அவன் தான் இதுக்கு முன்னாடி இருக்கான். ஆக்சுவலி நானும் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன், ஆனால் நீ என்னென்னா இப்போ எங்கள் முதுகுல குத்துறேன்னு கேட்குறான் ரூடியஸை பார்த்து. இப்போ தான் அவனோட பிளானை சொல்கிறான். ஆக்சுவலி இங்கே ரூடியஸோட டீமை தான் மாட்டி விட்டு ட்ராப் பண்ணிட்டு இவங்க தப்பிச்சலாம் இருந்தாங்களா, ஆனால் அதுக்குள்ளே அவர் அவசரப்பட்டாருங்கிறான் வாரியரை. அதாவது வாரியர் அங்கே அந்த ஆக்ஷன் எடுத்து இவங்களை அட்டாக் பண்ணாமல் இருந்திருந்தா இவங்கள தான் அவங்க ட்ராப் பண்ணியிருக்கணுமா. இப்போ தான் அவனே அட்டாக் பண்ண போகிறாங்க. அவனும் நல்லா அட்டாக் பண்ணுறான். அந்த வாரியருக்குமே கையை கிழிச்சு விட்டுறான் ஃபுல்லாக. ரூடியஸ் அவன் அட்டாக் பண்ணுற பேட்டர்ன்ஸை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு நம்மளால இவனை டிஃபீட் பண்ண முடியாதுன்னு. நம்ம ஒன்றும் வாரியர் மாதிரிலாம் ஸ்ட்ராங் இல்லை, அதனால கொஞ்சம் கஷ்டம் தாங்கிறான். இப்போ எனக்கு முன்னாடி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று இவனை அப்படியே பண்ணுறதை விட்டுட்டு நம்ம ரெஸ்கியூ ஆகிடலாம், இல்லைனா ஃபைட் பண்ணுறேன்னு ரிஸ்க் எடுத்து. ஆனால் எனக்கு நல்லாவே தெரியுது இவனை எதிர்த்து நான் டிஃபீட் பண்ண முடியாதுங்கிறான். இப்போ அவனும் அதுதான் சொல்கிறான், பரவாயில்ல ரூடி, நீ நல்ல ஆப்ஷன் தான் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனு முன்னாடி போகிறான். இவனும் அட்டாக் பண்ணாமல் நிற்கிறான். இப்போ இவன் கூட சுற்றிட்டு இருந்த இன்னொரு பிரிசனர் கேட்குறான், என்ன ரூடி அவ்வளோதானு. பார்த்தா பின்னாடி அந்த உல்ஃப் வந்து இப்போ அட்டாக் பண்ணுது. எனக்கு இப்போ வேறு ஆப்ஷன் இல்லை, இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், இதுக்கு மேலே சண்டை போடலன்னா என்ன அப்படிங்கிறான். இப்போ ரூடிஸ் அவன் பவர் அவேக்கன் பண்ணிடலாம், அவனோட ஐயா ஃபியூச்சர் பார்க்குற ஐயா. இவங்களும் ஒரு நல்ல டீம் ஒர்க் போட்டு அவனை தோக்கடிச்சிடறாங்க. ரூடிஸ் அதை தனியாக அவனை டிஃபீட் பண்ண முடியல. ரூடிஸ் அங்கே அதோட மயங்கிடுறான். அடுத்த சீனில் அப்படியே கண் விழிச்சு பார்த்தா அங்கே எரிஸும் இவனும் வந்துட்டாங்க, வாரியர் வந்துட்டாங்க. இப்போ அங்கே இருக்க பேஸ்மெண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, நீ யாருன்னு தெரியாமல் உங்களை நான் தெரியாமல் அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு. இப்போ அவர் வந்து எங்கள் பிள்ளைங்கள்லாம் காப்பாற்றிருக்கு ரொம்ப தேங்க்ஸுங்கிறாரு. ரூடிஸும் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறான், இதெல்லாம் கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு. இப்போ அங்கே வாரியர் சைட் நடந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இவங்க ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க, வாரியர் தான் அதெல்லாம் பண்ணியிருப்பாரு. அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு இவங்களுக்கும் அந்த பீஸ்மெண்ட்க்கும் சண்டை வர மாதிரி இருந்து தான். ஆனால் இவர் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்ததுனால அப்புறம் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்களா, அங்கே இருக்க குழந்தைங்கள்லாம் இவர் வேறு காப்பாற்றிட்டு வந்திருக்கிறதுனால எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த தீஃபை எடுத்து சண்டை போட்டு இப்போ வந்துட்டாங்களாம் வில்லேஜுக்கு. நான் இங்கே நடக்கிற கதையில் எங்கள் தாத்தாட்ட போய் சொல்ல ஆர்வமாக இருக்கேன்னு எரிசும் சொல்கிறான். இப்போ அடுத்த சீனில் அவங்க தாத்தாவை கட்டுறாங்க. இப்போ அங்கே இவங்க தாத்தாக்கு மேலே பவர்ஃபுல்லான அத்தாரிட்டியில் இருக்க வந்து இந்த மானா டிசாஸ்டருக்கே அவங்க ஃபேமிலி தான் காரணங்கிறான். அதாவது இப்போ எரிஸோட தாத்தா தான் பவரில் இருக்கிறதுனால நீங்கள் பண்ண தப்புனால தான் இப்போ இந்த மானா டிசாஸ்டர் இங்கே நடந்திருக்குங்கிறாரு. அதனால் அவருக்கு தண்டனை தலையை வெட்ட சொல்கிறாரு.
அவங்க தாத்தா அங்கே இறக்கதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. எபிசோட் 4 ஸ்டார்டிங்கில் எரிஸ் அங்கே இருக்க பீஸ் கேர்ள்குலாம் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கா. இப்போ அடுத்த சீனில் அங்கே நைட்டும் காட்டுறாங்க. எரிஸும் அந்த பீஸ் கேர்ள் 2 பேருக்குமே அவங்க லாங்குவேஜ் சொல்லி தந்துட்டு இருக்கா, அதாவது இவங்க பேசுகிற லாங்குவேஜை. இப்போ அந்த பீஸ் கேர்ளோட அப்பாவும் வராரு, வந்து இந்த மாதிரி இது எங்களோட ரிங்காச்சு, எங்கள் ட்ரைபை சேர்ந்த ரிங்கு, இது எப்படி உங்கள் பொசிஷனுக்கு வந்துச்சுன்னு கேட்குறாரு. எனக்கு இது என்னோட மாஸ்டர் தான் தந்தாங்க, அவங்க பேர் கிளைன்னு சொல்கிறா. இதை கேட்டே நாங்கள் இருக்கவங்களாம் ஒரு மாதிரி லைட்டாக சோகமாக்குறாங்க. ரூடிஸும் சொல்கிறாங்க கிளைன்னு பார்க்க அவங்கள மாதிரியே தான் இருப்பாங்கன்னு. ஆனால் இவர் கொஞ்சம் கோபமாயிடுறாரு. அவள் எங்கள் ட்ரைபே வந்து மோசமானவ, எங்கள் ட்ரைபுக்கே வந்து டிஸ்கிரேஸ் அவ, அவளோட டியூட்டிஸ் எல்லாம் இங்கே விட்டுட்டு ஹியூமன்ஸ் கூட நான் அட்வென்ச்சர் பண்ண போகிறேன்னு ஓடி போனவ தான் அவள் அப்படிங்கிறாரு. எரிஸால் இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்க முடியல, இவளும் போய் அவனை திட்டி விட்றா. ஸ்டார்டிங்லேருந்தே எரிஸ்க்கு இந்த ஒரே ஃப்ரெண்டு கிளைன் தான். எப்போ பிரச்சனைனாலும் கிளைன் வந்து அவளை காப்பாற்றிடுவா. அதனால் என்கிட்ட இன்னொரு தடவை அவளை பற்றி அப்படி பேசாதங்கிறா. எரிஸை வந்து சமாதானப்படுத்துகிறா, இந்த மாதிரி பெரியவங்கள்ட்டலாம் பேசக்கூடாதுன்னு. நம்ம பார்க்குற கிளைன் வேறு, இவங்க பார்த்த கிளைன் வேறுங்கிறான். இங்கேருந்தப்பா அந்தளவுக்குலாம் யோசிக்க மாட்டா, உண்மையிலுமே அங்கே ஹியூமன் வில்லேஜுக்கு வந்து அவர் ரொம்ப மாறிட்டாலான்னு கேட்குறாரு அவரும். ரூடிஸ் அதுக்கெலாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு மிகப்பெரிய பர்சனுங்கிறான். இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறாங்க. எரிஸ் அந்த ரிங்கை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கா கிளைன் கடைசியாக நடந்ததுலாம். இப்போ தான் அந்த 2 சின்ன பிள்ளைங்களை எரிஸ் வந்து சொல்கிறாங்க கிளைன் வந்து இவங்க அப்பாவோட தங்கச்சியான். எரிஸ் இப்போ கிளைன் பற்றின ஸ்டோரிஸ்லாம் சொல்கிறா. ஹியூமன் வில்லேஜில் அவங்களை அடிச்சுக்க யாருமே இல்லை, அவங்க தான் வந்து ஸ்வாட் மாஸ்டராக இருக்காங்க எங்கள் ஃபேமிலிக்கேன்னு. இவன் சொல்கிறதெல்லாம் பார்த்தோன்னா இந்த சின்ன பிள்ளைங்களுக்கும் ஆசை வந்துருச்சு. எங்களுக்கும் கிளைன்னு சொல்கிறது அதே ஸ்வாட்ஸ் எல்லாம் சொல்லித்தாங்கன்னு சொல்லி எரிஸ்ட்டை கேட்குறாங்க. அந்த இன்னொரு சின்ன பிள்ளை உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் தெரியாமல் பிரச்சனையாக இருங்குது. எரிஸா எல்லாம் பிரச்சனை இல்லை, வாங்க பார்த்துக்கலாம், கிளைன் சொல்கிற எல்லாத்தையுமே நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்களும் அதே மாதிரி ட்ரெயின் பண்ணலாம், வாங்க போகலாங்கிறாங்க. பார்த்தா பின்னாடி அவங்க அப்பா பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு இது எல்லாத்தையும். இப்போ ரூடியஸ் கிட்டே கேட்குறாங்க. ரூடியஸ் அந்த ஸ்வாட் ஃபைட்டை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஏன் பொண்ணு நான் எவ்வளோ தான் சொன்னாலும் ஸ்வாட் ஃபைட்டுக்கு ஒத்துக்கவே மாட்டா, அவளுக்கும் இதுக்கும் செட் ஆகாது. ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தா எரிஸ் ஒரு வார்த்தை சொன்னோடனே ஒத்துக்கிட்டா. எரிஸ் சொன்ன மாதிரி கிளைன் வந்து உண்மையிலுமே மாஸ்டர் ஆகிட்டாங்களா, அதாவது ஸ்வாட் மாஸ்டர் ஆகிட்டாங்களா அவங்க வில்லேஜ்னு கேட்குறாரு அவரும். ஆமாம், அது ஒரு ஸ்வாட் மாஸ்டர்னு சொல்கிறத சிறந்த ஸ்வாட் மாஸ்டர்னு சொல்லணுங்கிறான் ரூடியஸும். இதை கேட்டு அவர் சிரிக்கிறாரு, என்ன ஜோக் பண்ணுறியான்னு. ரூடிஸும் கண்டினியூ பண்ணி சொல்கிறான் அவளுக்கு எழுத படிக்கலாம் கற்றுக்கிட்டான்னு. அதுக்கப்புறம் தான் ரூடிஸ் அமைதியாக இருக்கிற பார்த்தா அவனுக்கு புரியுது உண்மையிலுமே அவள் கற்றுக்கிட்டாலோன்னு. மனுஷங்க எப்பவும் ஒரே மாதிரில மாறிக்கிட்டு தான் இருப்பாங்க, நீங்கள் பார்த்தா அதே கிளைனாலாம் இப்போ இல்லை, அவங்களும் மாறுவாங்க அப்படிங்கிறான். இப்போ எரிஸோட காட்டுறாங்க. இவங்க இந்த டவுனுக்கு வந்து 3 மாதம் ஆயிடுச்சான். ரெய்னி சீசனாக இருக்கிறதுனால இங்கே ஃப்ளட்டாக இருக்கிறதுனால தான் அவங்களால இன்னும் ரிட்டர்ன் போக முடியல. இப்போ ரெய்னி சீசன் முடிய போகுதுன்னு அது இன்னொரு சின்ன பிள்ளைங்க சொல்கிறா. இதை கேட்டோன்னே எரிஸை நானும் ஜாலியாக போயிடுவேன், வெளியில் நிறையா மாஸ்டர்ஸை ஸ்லேவ் பண்ணுவேங்கிறா. அந்த சின்ன பிள்ளைங்க எரிஸ் வந்து எங்கள் கூட இருந்துருங்கிறாங்க. ஆனால் எரிஸ் எனக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும் அவங்கள மாதிரி, நாங்கள் போகணுங்கிறா. இப்போ இங்கிட்ட ரூடியஸை கட்டுறாங்க. வாரியர் மாதிரி ஒரு ஸ்டாச்சு செஞ்சுட்ருக்கான். இப்போ அந்த நாய்க்குட்டி ரொம்ப நல்லா ஃப்ளஃபியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் அதை கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்போ தான் அங்கே இருக்க அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க எங்களோட ஒன் ஆஃப் த சீக்ரெட் பீஸ்ட்டு தான் அந்த டாகான். இப்போ அங்கே மற்றவங்களும் அந்த எரிஸை பார்க்க சொல்கிறாங்க. பார்த்தா எரிஸ் அந்த சின்ன பிள்ளைங்க போட்டு அப்படி அடிச்சுக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் எரிஸ் கிளம்பிடுவாங்கிறதுனால சின்ன பிள்ளைங்களை வந்து எரிஸை நைட்டு பார்த்து பேசுகிறாங்க. காலைல நான் அப்படி சண்டை போட்டுருக்கேன் மன்னிச்சிருங்கன்னு. அன்றைக்கி நைட்டு அவங்களுக்கு கதையெல்லாம் பேசிக்கிட்டு ஜாலியாக விளாட்றாங்க. இந்த பக்கம் ரூடியஸ் அந்த சீக்ரெட் பீஸ் கிட்ட காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் இவங்களும் பேக்கப் பண்ணிட்டாங்க எல்லாம் கிளம்புறதுக்கு. அந்த ட்ரைபோட மாஸ்டர் வந்து வாரியரை பாராட்டுறாரு. வாரியர் பேர் ரூஜட். உங்களை நான் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் ரூஜட். இந்த வருஷத்தில் வந்து இந்த மழை சீசன் வரதுக்கு முன்னாடி வந்து அதே மாதிரி அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இதில் ஒரு கேஷுவலிட்டி கூட எங்களில் ஏற்படல, ஏன்னா அதுக்கான காரணம் நீங்கள் தாங்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கும் மற்ற மனுஷங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் உங்களுக்கு வந்து எப்போயுமே இங்கே ஓப்பனாக இருக்கும் இடம், நீங்கள் எப்போ நினச்சாலும் வரலாங்கிறாங்க ரூடியஸ்டையும். இங்கே பார்த்தா 3 சின்ன பிள்ளைங்களும் ஒன்றா அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட அப்பா வந்து எரிஸ் கிட்ட கேட்குறாங்க என் கூட ஒரு டுவல் ஷாட் பண்ணுன்னு. ஹியூமனிட்டி அவ்வளோ பெருமையாக பேசக்கூடிய ஸ்வாட் கிங்கான கிளைன்கோட ஸ்டூடெண்ட் ஒன்றால் என்ன பண்ண முடியும் அப்படி என்கிட்ட காமிங்கிறாரு. இப்போ அந்த சீக்ரெட் பீஸோட தலைமையில் இவங்களுக்கு கூட சண்டையும் தொடங்குது. ரொம்ப சண்டை போடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு அட்டாக் தான். எரிசும் சொல்கிறா என்ன இப்படி நடந்துருச்சுன்னு. அவனும் பரவாயில்ல நீ நல்லா தான் சண்டை போடுன்னு சொல்லிட்டு கை கொடுத்துக்கிறாங்க 2 பேரும். ரூடிஸ் இதை தான் கேட்குறான் என்ன அவ்வளோதான் முடிஞ்சிருச்சான்னு. இப்போ இவங்களும் அந்த வில்லேஜ் விட்டு கிளம்புறாங்க. என்றைக்குமே மறந்துடாதீங்க காட்டுக்குள்ள உங்களுக்கும் ஒரு இடம் இருக்குங்கிறது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ ஒரு சவுண்டு பாஸ் எனக்காக வெயிட் பண்ணுங்கன்னு பார்த்தா இவன் கூட ப்ரிசனில் இருந்து அவனும் வந்து ஏறிக்கிறான். இப்போ தான் அந்த ரோடை பற்றின ஒரு கதையை அவர் சொல்கிறாரு. டீமன் கிங் எது சண்டை போட்டப்போ தான் ஒரு மிகப்பெரிய ஸ்வாடால் ஒரு ஸ்லாஷ் பண்ணாங்களாம். அந்த ஸ்லாஷில் தான் வந்து கான்டினெண்ட்டை 2ஆக பிளந்துருச்சான். அதுதான் ஒரு ஹாஃப் டீமன் கான்டினெண்ட்டான். இப்போ நம்ம போயிட்டு இருக்க பாதையை வந்து அந்த ஸ்லாஷில் நடுப்புறதாங்கிறான். ரூடியஸ் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருக்க கட்டுக்கதாங்கிறான். அப்படியே வர வழியில் ஒரு கல் மாதிரி ஏதோ ஒன்று பார்க்குறாங்க, அது பேர் மான்யூமெண்ட்டுங்கிறான் அவனும். அதாவது இந்த உலகத்தில் இப்போதைக்கு 7 பவர்ஃபுல்லான டிஐடிஸ் இருக்காங்களாம். அதாவது ஒவ்வொருத்தவங்க காட் பேரையும் சேர்த்து சொல்கிறாங்க. டெக்னிக் காட், டிராகன் காட், டீமன் காட், பேட்டில் காட், டெத் காட், ஸ்வாட் காட். அந்த ரூஜட் வாரியரும் சொல்கிறாரு நானும் இந்த 7 பேரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், இவங்களை எதிர்த்து சண்டை போடுங்கிறதுக்காக தான் நான் ட்ரைனிங் எடுத்தேங்கிறான். இந்த உலகத்தில் இருக்க பவர்ஃபுல்லான டிஐடிஸ் தான் அவங்கங்கிறான். இப்போ அந்த 7 பேரில் 4 பேர் மட்டும் அடிக்கடி அங்கிட்ட இங்கிட்ட தென்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ரூடியஸும் யோசிக்கிறான் நம்ம ரூஜடாலேயே அதாவது வாரியராலேயே வந்து பீட் பண்ண முடியாத ஆளுங்களாம் இருக்காங்களா இந்த உலகத்துலன்னு. இப்போ ரூடியஸ் கூட அங்கே மாட்டிக்கிட்ட இன்னொருத்தரையும் அங்கே இறக்கி விட்டுட்டு கிளம்புறாங்க அடுத்த ஷாப்பிங்க்கு. இப்போ எனக்கு நைட்டு அங்கே ஒரு ஹோட்டலில் சேவ் பண்ணுறாங்க. அப்போ தான் ரூடியஸும் சொல்கிறான் 1.5 வருஷம் ஆச்சு அந்த டீமன் கான்டினென்ட்டுக்கு வந்து. இப்போ இங்கே வந்திருக்க புது டவுனில் இவங்களோட அட்வென்ச்சர் எல்லாம் கண்டினியூ பண்ணலாங்கிற அந்த டெட்டுங்கிற டீமை வச்சுக்கிட்டு இப்போ இவனும் அடுத்த நாளுக்கு இவங்களுக்கான பிளானை சொல்கிறான்.
அதாவது இவன் போய் இவனுக்கு வந்து ஹோம் டவுனுக்கு லெட்டர் எழுதணுமா, அதை எழுதிட்டு வாரியரோட ஸ்டாச்சுலாம் நிறைய செஞ்சு வச்சிருக்கான். அதே போய் இங்கே விற்க போகிறான் ஊருக்குள்ளே. அதாவது நிறைய கதையெல்லாம் சொல்லி இவரோட ஸ்டாச்சு வச்சிருந்தா ஹோப் நிறைய கிடைக்கும் அது மாதிரிலாம் சொல்லி. எரிஸும் நாளைக்கு போய் நானும் சண்டை போட போகிறேன் காப்ளின்ஸ் கொடுங்கிறான். வாரியர்ட்டையும் அவளை பார்த்துக்க சொல்கிறான். டேரக்டாக சொன்னால் எரிஸ் கோச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கோட் வேர்ட் மாதிரி கண்ணாசிச்சு காட்டுறான். இப்போ அடுத்த நாள் பாலுக்கு லெட்டர் எழுதுனா உட்காந்துட்டான். ஆனால் என்ன எழுதுனாலும் அது ரொம்ப வரான்னு யோசிக்கிறான். ஏன்னா உலகத்திலே ரொம்ப மோசமான பீஸ்டான சூப்பர் கூட நான் ஃப்ரெண்டாக இருக்கேன், எனக்கு ஒரு டீமன் எல்லாம் கிடச்சிருக்குன்னு சொன்னால் ரொம்ப வரான்னு யோசிக்கிறான். இப்போ அங்கே அவன் கண்ணு முன்னாடியே ஒரு கிட்னாப்பிங் நடக்குது. இதை பார்த்துட்டு நானும் அமைதியாக நிற்கணும், ஆனால் டெட் எண்டுக்காக இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ அவங்களோட சீக்ரெட் பேஸ்க்கும் போயிட்டான். இப்போ அங்கே இருக்க அவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு மூஞ்சி தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து மறைச்சிக்கிறான் மூஞ்சை. இப்போ அங்கே ஒரு சின்ன ஃபைட் மாதிரி நடக்குது. அவங்க 3 பேரும் அடிச்சிடறான். அவங்க டீமில் யாராலையும் இவனை சமாளிக்கவே முடியல. வெயிட் பண்ணுங்க, கேப்டன் வந்துருவாருங்கிறாங்க. பார்த்தா கேப்டன் வந்துட்டாங்க. இவனை அவங்க கேப்டன் என்ன தள்ளாடிக்கிட்டு இருக்கானே குடிச்சிட்டு யோசிக்கிறான். பார்த்தா செம்மையாக டஃப் கொடுக்குறான் கேப்டனும். இவங்க பாலை ஒரு தடவை மண்ணில் எர்த் மேஜிக் பண்ணி மறைய வச்சாலும் அது மாதிரி இவன் காலை லாக் பண்ணிடுறான். அந்த கேப்டன் இவன் அவனை மாதிரியே சண்டை போடுறாங்கிறான். பார்த்தா ரூடியஸால் அவனை தடுக்கவே முடியல. ஒரு பெரிய வாழை நடுப்புற கிரியேட் பண்ணுறான். வாழையும் கட் பண்ணிட்டு வெளில வந்து கிழிச்சிட்றான் ரூடியஸ் மூஞ்சை. ஆனால் வந்துட்டு அந்த ஃபியூச்சர்ஸ் இருந்ததுனால டக்குன்னு அவன் தப்பிச்சிட்டான். அவனோட மாஸ்க்கை மட்டும் கிழிஞ்சிருச்சு. இப்போ ரூடியஸ் இவன் மூஞ்சி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையை வச்சு மறைச்சிக்கிறான். பார்த்தா அவன் சாடை கீழே போட்டுடுறான். இப்போ அவனு ரூடி நீயான்னு கேட்குறான். நானும் நினச்சேன், அதனால தான் என்னால் இவர் தோக்கடிக்க முடியல. இந்த உலகத்துலேயே நீ ரூடின்னு கூப்பிட்ற ஒரே ஆள் இவர் தாங்கிறான். பார்த்தா பால் தான் அங்கே இருக்காரு. இப்போ நார்மலாக அங்கே இருக்க பாரில் உட்காந்து இவனும் இவங்க அப்பாவும் பேசிக்கிறாங்க. இவங்க அப்பாவும் கேட்குறான் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு நீ என்ன பண்ணுன்னு. இவனு இவங்க பண்ண மொத்த ஜேர்னியும் கதையாக சொல்கிறான். அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காண்டேருது. ஏன்னா 1.5 வருஷமாக ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குறாரு. நீ ஏன் உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டியா? அவங்க யாராவது தொலைஞ்சு போயிருக்காங்களா யோசிக்க மாட்டியா? அவங்கள போய் காப்பாற்ற மாட்டியான்னு கேட்குறாரு. ரூடியஸ் அதே தான் யோசிக்கிறான். ஆமாம், எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்களும் தொலைஞ்சு போயிருப்பாங்கல்ல, நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லைங்கிறான். ஆக்சுவலி இவன் டெலிபோர்ட் ஆன மாதிரியே அவங்க ஃபேமிலி டெலிபோர்ட் ஆயிருக்காங்க. ஆனால் அது எல்லாமே இவன் யோசிக்கவே இல்லை. ஓஹோ, அப்போ அவனுக்கு அவன் ஃபேமிலியில் ஒருத்தவங்க தொலைஞ்சு போனதோட ஒரு புதுசாக கண்டுபிடிச்ச டீமன் ஃப்ரெண்டோட ஜாலியாக இருக்காரன் பிடிச்சிருக்கான்னு கேட்குறாரு. இப்போ இவங்க அப்பா அவனை ரொம்ப திட்டுறாங்க. அதுக்காக இவனுக்கும் ரொம்ப காண்டாகுது. இப்போ அந்த பொண்ணு கேப்டன் அமைதியாக இருங்க, இவன் என்னதான் சின்ன பையன், எனக்கு அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாதுங்கிறான். ஆனால் இவரு நீ தலையிறது, எனக்கு என் பையனுக்கு இருக்க பிஸ்னஸ்ங்கிறாரு. இதை பார்த்தோன்னே ரூடியஸ் அப்பா பேசுகிறான், என்ன அடுத்து இன்னொருத்தவங்களை பிடிச்சிட்டிங்களான்னு. இப்போ இதுக்கு மேலே இவங்க அப்பாவில் போயிருக்கோம்ல, டக்குன்னு இவன் அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. இவன்ட்டு தான் இப்போ ஃபியூச்சர் ப்ரிடிக்ட் பண்ணுற டீமை இருக்கிறனால அதை யூஸ் பண்ணி இவங்க அப்பாவோட அட்டாக் எல்லாத்தையுமே தடுத்துடுறான். இப்போ இவனோட பார்ட் ஆஃப் ஸ்டோரின்னு சொல்கிறான். எனக்கு யாரை நம்புறதுனே தெரியல, பார்க்குறவங்க எல்லாருமே நண்பர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் போக போக எல்லாருமே என்னை முதுகில் குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தரை நம்பி நான் கப்பல் ஏறி வந்தேன், பார்த்தா அவரே வந்து சைல்ட் டிராஃபிக்கிங் பண்ணிட்டு இருக்காரு. நீ நினச்சிருந்தா நான் இதோட நல்லா பண்ணியிருக்கலாம் ரூடின்னு அவங்க அப்பாவும் சொல்கிறாரு. இப்போ அங்கே பார்த்தா நடுப்பில் ஒரு சின்ன பிள்ளை தடுக்குது எங்கள் அப்பாவை தனியாக விடுன்னு. இப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, அவன் தங்கச்சி தானே, என்னை ஞாபகம் இருக்கான்னு கேட்குறான். ஆனால் அவளும் இப்போ எங்கள் அப்பா அடிக்காத, எங்கள் அப்பா விட்டு தள்ளி போங்கிறா. பார்த்தா அங்கே இருக்க பாரில் எல்லாருமே இவனை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தான் அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ ஒருத்தன் தான் அந்த மானர் டிசாஸ்டரில் மறைஞ்சு போனதில்லை, எல்லாருமே அங்கே மறைஞ்சிட்டாங்க நிறைய பேர்னு. அது நம்ம வில்லேஜுக்கு ஏற்படுத்தின டேமேஜ் ரொம்ப அதிகங்கிறாரு. நீ இப்போ ஒரு அட்வென்ச்சர் தானே, அட்வென்ச்சர் அங்கில் வந்து மிஷின்ஸ்லாம் போட்டிருப்பான், அதில் நீ பார்க்கலான்னு கேட்குறாரு. இவ்வளோ சொல்லி ரூடியஸ் இப்போ அப்போ சோஃபியும் மறைஞ்சு போயிட்டாலும்னு கேட்குறான். அவங்க அப்பா அதுக்கும் திட்டுறாரு, உங்கள் அம்மாவோட உனக்கு அவள் தான் ரொம்ப முக்கியமானு. இப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுக்கிறான் அவங்க அம்மா மறைஞ்சிட்டாங்கன்னு. உங்கள் அம்மா மட்டும் இல்லை, லீலியா, ஐஷா எல்லாருமே மறைஞ்சு போயிட்டாங்கிறாரு. இப்போ தான் இவனுக்கும் புரியுது இவன் எந்த அளவுக்கு பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு. இவனோட பழைய ஸ்கூல் ஞாபகம்லாம் இவனுக்கு கொண்டு போகுது. இப்போ ரிட்டர்ன் இவனோட ரூமுக்கு வந்துடுறான். இப்போ இவனு அங்கே நடந்த எல்லாத்தையுமே இவங்கள்ட்டையும் சொல்கிறான், டீம்கிட்டையும் சொல்கிறான். இவனும் சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருக்கான். எரிஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கான், இவனை சோகத்துலேருந்து வெளில கொண்டு வரேன்னு. இப்போ தான் பால் சைடு நடந்த ஸ்டோரியும் காட்டுறாங்க. இவன் கண் முழிச்சு பார்த்தா ஒரு செகண்டில் யாருமே காணாங்க. இப்போ பார்த்தா கரண்ட் லைஃப்பில் இருக்க பாலையும் காட்டுறாங்க. ரூடியஸ் கிட்ட ஜெயிலேருந்து வந்து இங்கே பால் கிட்ட தான் வந்திருக்கான், எனக்கு தெரிஞ்சவன் போல இருக்குது. இப்போ தான் பாலுக்கு ரூடியஸ்க்கு நடுப்புற அந்த எல்லாத்தையுமே இவர்கிட்டையும் சொல்கிறார் அவன். அவனும் இப்போ பாலை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். அவன் என்ன தான் ஸ்பெல் கேஸ்டிங்கே பண்ணாமல் மேஜிக் யூஸ் பண்ணாலும் மானாவே இல்லாமல் அவ்வளோ பண்ணாலும் அவனும் அடுத்த எண்ட் ஆஃப் த டே ஒரு சின்ன 11 வயசு பையன் தாங்கிறான். சரி, அவனை விட்டு நீ உன் 11 வயசில் என்ன பண்ணிட்டு தான் சொல்லு, உன் 11 வயசில் ஒன்றே இதுமாதிரி ஒரு டீமன் கான்டினென்ட் கொண்டு போய் விட்டா நீ என்ன பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு கேட்குறாரு. நானும் ஒத்துக்கிறேன், அவனு என் பையன் அளவுக்குலாம் டேலண்டட் இல்லை, அவன் பண்ணுறதுலாம் யாரையும் பண்ண முடியாது, அதனால தான் நானும் விட்டது நிறையா எதிர்பார்க்குறேன், அவன் என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கணுங்கிறாரு. நீ இதுக்கு முன்னாடி டீமன் கான்டினென்ட்டை பார்த்ததுக்குள்ள இல்லை, ஏன் கேள்விப்பட்டிருக்கக்குள்ள மாட்டிலன்னு சொல்லி பாலை பார்த்து கேட்குறாரு. இப்போ அதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறாரு. நான் அங்கே தான் பிறந்து வாழ்ந்தேன், அந்த நாட்டிலலாம் ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் உயிர் முளைச்சி வரதே பெருசுங்கிறாரு. இந்த டவுனை தாண்டி வெளில போயிட்டாலே பகலில் வெயில் கொளுத்தும், நைட்டு பனி உருக்குங்கிறாரு. நீ நினைக்கிற மாதிரி இங்கே இருக்க மான்ஸ்டர் மாதிரிலாம் அங்கே ரொம்ப வீக்காக இருக்காது, அதெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறாரு. ஒன்று நீ அதை கடிச்சு சாப்பிடணும், இல்லைன்னா அது ஒன்று அடித்து சாப்பிட்டுங்கிறாரு. இது அவனோட முதல் தடவை. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்கவங்களாம் யார் என்னன்னு தெரியாது அவனுக்கு. இவன் கூட ஒரு டீமன் சூப்பர் வாரியர் இருக்காரு, அவர் யார் என்னன்னு யாருக்குமே தெரியாது. மற்றவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஒரு பீஸ்ட் தான், எப்போ இவனை பெட்ரே பண்ணணும்னு இவனுக்கே தெரியாது. கூட இவனுக்கு ப்ரொடெக்ட் பண்ண எரிஸ்னு ஒரு பொண்ணு இருக்கா. இவ்வளோத்தையும் அவன் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வரதே பெருசு, இதுக்கு மேலே அவன்கிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன். பீப்புள்ஸ்க்கும் ஒரு லிமிட்னு ஒன்று இருக்குங்கிறாரு. நீ சொல்கிற மாதிரி அது அவ்வளோ கஷ்டமான ஜாபாக இருந்தாலும் அவன் ஏன் அதை என்கிட்ட அட்வென்ச்சர் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு சொன்னான்னு கேட்குறாரு. ஏன்னா அவங்க அப்பா இதெல்லாம் கேட்டு வருத்தப்படக்கூடாதுன்னு அவன் நினச்சிருப்பான் போலங்கிறாரு. அவனும் எவ்வளோ நம்பிக்கையோட அவ்வளோ பெரிய கான்டினென்ட்டே கடந்தது அவங்க அப்பா பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பான். ஆனால் நீ பாரு இப்போ குடிச்சிக்கிட்டு அவனுக்கு எவ்வளோ பெரிய மோசமான தொல்லையாக இருக்காங்கிறாரு. இப்போ அன்றைக்கி நைட்டு கட்டுறாங்க, பால் அவங்க பாப்பாவை தூங்க வச்சுருக்காரு.
பார்த்தா இப்போ ரூடிஸோட இல்யூஷன்ஸ்லாம் நிறையா ஒரு கண்ணு முன்னாடி தெரியுது. இப்போ அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க. ரூடிஸை பார்க்க பால் அதே பார்க்கு வந்திருக்கான் சீக்கிரமாக. எரிசும் குறுக்க வந்து பாலை விட மாட்டேங்கிறா. கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்கா. ரூஜர்டான் அந்த வாரியராக எரிசை கூட்டிகிட்டு வெளில போகிறாரு. நீங்கள் அவனை என்ன பண்ணிக்கலாம், ஏன் திட்ட கூட செஞ்சுக்கலாம், ஏன்னா அதெல்லாம் அவங்க ஃபேமிலி மேட். ஆனால் நீங்கள் திட்டுறதுக்கு கூட அவன் எங்கள் டீமன் கான்டினென்ட்டை தாண்டி இங்கே உயிரோட வந்திருக்கான், அதனால தாங்கிறாரு. இப்போ இவங்களும் அப்படியே பொறுமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர் தான் நீ சொன்ன அந்த டீமன் ஃப்ரெண்டா, ரொம்ப நல்லா தான் இருக்காரு, கைண்டானவராக தான் இருக்காருங்கிறாங்க. ரூடிஸும் அவர் யார் பார்த்தோன்னே பயப்படுறாங்க. நீங்கள் பயப்படலான்னு கேட்டதுக்கு ஆமாம் எனக்கு எது பயம் வரல, ஏன்னா என் பையனை அவர் தான் காப்பாற்றிருக்காருங்கிறாரு. சரி அடுத்து எங்கே போகிறேன்னு அவங்க அப்பாவும் கேட்குறாரு. எரிஸ் என் கூட இருக்கா, அவளை கொண்டு போய் அவங்க தாத்தா கிட்ட விடணுங்கிறான். அங்கே நீ வில்லேஜ்னு சொல்லிக்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே அழிஞ்சிருச்சு, மேபி அவங்க ஃபேமிலியோட எங்கேயாவது தப்பிச்சு போயிருக்கலாங்கிறான். அப்போ நான் அவங்க வீட்டுக்கு தான் போவேங்கிறான். அவரும் திரும்பி திட்ட வராரு, உன் ஃபேமிலியோட அவங்க தான் முக்கியமான, ஆனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. அவனும் சொல்கிறான் எரிஸை நான் கொண்டு போய் விட்டுறதுக்கப்புறம் வந்து நான் அம்மாவையும் தங்கச்சியும் தேடுறேன்னு. இப்போ இவனு அவங்க அப்பாவை பார்க்குறான். பார்த்தா அவங்க அப்பா ஒரு மாதிரி வித்தியாசமாக பேச வச்சிருக்காரு சோகமாக. இவனு யோசிச்சு பார்க்குறான் இந்த மாதிரி நானும் இருந்திருக்கேன்னு. இவன் பாஸ்ட் லைஃப்பில் வந்து ஸ்கூலை கட் பண்ணிட்டு வீட்டில் வந்து கேம் விளாண்டுக்கிட்டே இருப்பான். அப்போ இவனை பார்க்கறதுக்காக ஒரு ஃப்ரெண்டு தினமும் ஸ்கூல் போயிட்டு சாயங்காலம் வருவான். அவன் கூட இவனு கேம் விளாடும். பார்த்தா இவன் எப்பயுமே தோத்துக்கிட்டே தான் இருப்பான் அந்த ஃப்ரெண்டு. அப்போ அவனும் பேசுகிறப்ப அப்படி சொல்லுவான், நீ வீட்டிலே உட்காந்துருக்கேன், நீ ஜாலியாக விளாண்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்றிக்கிறேன், ஆனால் எனக்கு அப்படிலாம் இல்லை, நான் இப்போ தான் வரேன் ஸ்கூல் முடிஞ்சு, உன் லைஃபே ஜாலிங்கிறான். அப்போ நான் மேபி ஓவர் ரியாக்ட் பண்ணி அவனை அடிச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அவன் அடுத்த வாட்டி வரப்போ நான் சாரி கேட்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் அவன் அடுத்த வாட்டிங்கிற ஒன்றே வரவே இல்லைங்கிறான். இப்போ ரூடிஸ் எனக்கு அது மாதிரி எங்கள் அப்பாவுக்கும் அது மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறான். நேற்று நானும் உங்களை பார்க்கல, நீ என்ன பார்க்கல, இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி வாங்குங்கிறான். அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுறது தெரியல, இவன் சொல்கிற மாதிரியே செஞ்சுட்ருக்காரு. நான் சுற்றியும் பார்த்தேன், யாருமே அங்கே இல்லை, உன்னை பற்றி எந்த நியூஸுமே எனக்கு தெரியல, நீ செத்து போயிட்டேன்னு நினச்சேன். இப்போ அப்படியே ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. ரூடிஸ் அவன் வீட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டான் பாலை. உன் கூட மொதல் வாட்டி பார்த்தோன்னே ஒரே ஷாட்லேயே உன்னை அடிச்சிட்டேன், நீ என்ன 2 வருஷமாக அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் எடுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்குறாரு. பார்த்தா இப்போ தான் அங்கே எரிஸ் வரா, மூஞ்சில் மார்க்கம் வாங்கிக்கிட்டு. இப்போ தான் அந்த வாரியர் ரூஜோடு சொல்கிறாரு, என்னால் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல, இப்படி பண்ணாத கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுன்னு. எரிஸ் ஆனால் அவங்க அப்பா கூட சம்மந்தமாக வர மாதிரியே தெரில. இப்போ தான் அவனு சொல்கிறேன், நம்மளோட பிளான்லாம் மாறிடுச்சுன்னு. எங்கள் அப்பா என்கிட்ட காசு கொடுத்ததுனால நம்ம எந்த அட்வென்ச்சரும் இனிமேல் பண்ண வேணாம். அதே மாதிரி அவர் வந்து அந்த ஊருக்கு போகிற லெட்டரையும் கொடுத்துறாரு, இனிமேல் நம்ம எங்கேயுமே நிற்க வேணாங்கிறான். ஆனால் நம்ம அங்கே போய் சொல்கிறதுக்கு ஊருங்கிற ஒன்று அங்கே இல்லைங்கிறான். கிளைனை பற்றி எந்த தகவலும் இல்லை, மேபி அவங்கன்னு சொல்ல வரான். ஆனால் அதுக்குள்ளே எரிஸ் தடுத்துட்றா. நானும் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகிட்டேன், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்குறா. சரி அப்போ நாளைக்கே நம்ம கிளம்பலாம், நம்ம டீமுக்கு ஓகேவான்னு கேட்குறான். ரூச்சர்ட் வாரியரும் சொல்கிறார், அப்போ உங்கள் அப்பாவை நாளைக்கு மேலே நீ பார்க்க மாட்டேன்னு. ஆமாம் நாளைக்கு ஒரு நாள் தான் எங்கள் அப்பா பார்க்க போகிறேன், ஆனால் என்னோட மற்ற ஃபேமிலியை நான் போய் காப்பாற்ற போகிறேங்கிறான். இப்போ அடுத்த நாள் காலையில் வருது, இவங்களும் கிளம்புறாங்க. ரூடிஸோட தங்கச்சி ரூடியஸ் கிட்ட வந்து பேச சொல்கிறாரு, ஆனால் அவள் பேச மாட்டேங்கிறா. இப்போ தான் ரூஜர்ட் வாரியரும் வந்து சின்ன பிள்ளைகிட்ட சொல்கிறாரு, என்றைக்குமே சிப்ளிங்ஸ்லாம் விட்டு கொடுத்துக்கூடாது, எதனாலும் கூட வந்து நிற்கணுங்கிறா. ரூடிஸும் சரி பார்த்து பத்திரமா இருங்கப்பாங்கிறான். இப்போ அப்படியே அவங்க டீம் கிளம்பிடுறாங்க. வாரியோட ஸ்டாச்சுன்னு கொடுத்துட்டு தான் போயிருக்கான். இப்போ ரூடிஸ் கூட அங்கே ஜெயிலில் இருந்தவனு ஒரு அவனு கிளம்பிடுறான் போல இருக்கு. இப்போ இன்னும் அவங்க பார்க்காத கான்டினென்ட் ஒன்று இருக்கான், இப்போ அங்கே தான் ட்ராவல் பண்ணி போகிறேங்கிறான். பாலும் எனக்காக இதெல்லாம் பண்ணுறேன்னு கேட்குறாரு. நமக்காக பண்ணுறேங்கிறான். இப்போ பாலும் சொல்கிறார், நாளைக்கு நம்மளோட பாதை மாறுது, எல்லாரையும் கூப்பிடுங்கிறார் மீட்டிங் போட. அங்கே இவங்களை தாண்டி சில பீஸ்லாம் போகுது. இதை பார்த்தோன்னே எதுவும் சொல்லிட்டா, எனக்கு இன்றைக்கி நைட்டு என்ன சாப்பாடுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு. அதாவது இதுதான் ஹண்ட் பண்ணி சாப்பிட போகிறாங்களாம். ரூஜர் கிட்டே ஒருத்தர் சண்டைக்கு வரான், அதாவது இந்த இடத்த தாண்டி போகிறவங்களா என்னை அடிச்சுட்டு தான் போயிருக்காங்க, நீங்களும் என்னை டிஃபீட் பண்ணிட்டு போங்கிறான். அதே மாதிரி அவனும் டிஃபீட் பண்ணிட்டான். இப்போ மேபி ஃபியூச்சரில் இவங்களுக்கும் தேவைப்படுன்னு சொல்லிட்டு அந்த ரூஜோட சிலையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. பார்த்தாங்க இவங்க மாதிரி நிறைய பேர் நிற்கிறாங்க சண்டை போட. இப்போ அடுத்த சீட் ட்ராவலே ஆரம்பிச்சிட்டாங்க. போன தடவை ரூடியஸாக ஓகேவா இருந்தான், இப்போ பார்த்தா அவனுக்கும் ஒத்துக்கல, எரிஸ்க்கும் ஒத்துக்கல. ஆனால் நம்ம ரூஜர்ட் வாரியர் மட்டும் அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போ இந்த பக்கம் ராக்ஸியோட டீமை காட்டுறாங்க. ராக்ஸி அந்த ஹார்ஸ் மாதிரி இருக்க பீஸ்கிட்டே நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கா. தெரிஞ்சவங்க போல இருக்கு. யாருன்னு ஞாபகம் இருக்கா, போன சீசனில் மார்க் வாங்கினானே அவன் தான். இப்போ ராக்ஸும் கேட்குறான் மூஞ்சில் எப்படி அந்த மார்க் வந்துச்சுன்னு. இப்போ அவனும் சொல்கிறான் அந்த மாதிரி டெட்டுங்கிற ஒரு டீம் தான் இதை பண்ணாங்கன்னு. அந்த பேரை கேட்டோன்னே ராக்ஸிக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஃபியர் ஆகுது. இப்போ டாப்பிக்கை மாற்ற அந்த பீஸும் கேட்குது, அவன் ஃபேமிலியை போய் பார்த்தியான்னு. இப்போ ராக்ஸியும் கொஞ்சமாக தயங்குறான், அவங்க ஃபேமிலியை இவங்க பார்த்துருக்கவே இல்லை போல இருக்கு ரொம்ப நாளாக. நல்லா கேட்டுக்கோ, இந்த லைஃப்பில் நமக்குன்னு கொடுத்துருக்க ஒரே ஃபேமிலி தான், அந்த ஃபேமிலியை நம்ம பார்க்காம வேறு யார் பார்ப்பான்னு சொல்லிட்டு அட்வைஸை போடுறாரு. இப்போ ராக்ஸி அவங்க வில்லேஜுக்கு வந்திருக்கா. இப்போ ராக்ஸியும் தயக்கத்தோடைய அவங்க வில்லேஜுக்குள்ளே வரா. ராக்ஸியும் குட்டியாக இருக்கனால அவள் தன்னைத்தானே தப்பாக நினச்சிக்கோ, அதாவது மற்றவங்களும் இவங்களை பற்றி என்ன நினைப்பாங்கிறத ரொம்ப எதிர்பார்ப்பா. அதனால் இப்போ அவங்க வீட்டுக்கே போயிட்டா. வீட்டுக்கு போனாலுமே விளையாட்டு அங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியல. வந்து இப்போ தான் பார்த்தா, ஆனால் அதுக்குள்ளே நான் திரும்பி கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்போ அவங்க அம்மாவாலேயும் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கோம்ல, அவங்களும் அழுவ ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ தான் அவங்க ஞாபகத்தமாக அவங்க அம்மா அங்கே வச்சுருந்த பழைய பொம்மையெல்லாம் பார்க்குறா. இப்போ அப்படியே ராக்ஸியோட சைல்டுஹுட்லாம் காட்டுறாங்க. அவங்க அம்மா கூட ஜாலியாக புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே இருக்க மற்ற சின்ன பிள்ளைங்க கூடலாம் நானும் வந்து விளையாட்டான்னு கேட்குறேன். ஆனால் அவங்களும் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குற மாதிரி இவளுக்கு தோணுது. இவங்க அம்மா வந்து இவளை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ ராக்ஸியும் இதை நினச்சி வீட்டுக்கு வந்தோடனே அழுதுருக்கா. ஏன் நான் கெட்ட பொண்ணுங்கிறதுனால யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களான்னு சொல்லிட்டு அழுகுறா. அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, இது எதுவுமே உன் தப்பு இல்லை, இல்லை நாங்கள் பண்ண தப்புன்னு.
ஆனால் என்னங்கிறது இவங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லாதனால நானே புரிஞ்சுக்கிட்டேன் இவங்க என்னை வந்து ரொம்ப தப்பாக தான் நினைக்கிறாங்க. அதனால் நான் இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன்னு இப்போ ராக்ஸி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இப்போ எங்கள் அம்மாவை பார்த்தா அப்படி இல்லை போல இருக்குங்கிறா. இப்போ அவளுக்கே தெரியாமல் அவள் கண்ணில் தண்ணியாக வருது. அப்படியே அன்றைக்கி நைட்டு தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சு அவங்க அப்பா அம்மா கூட சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றா. இப்போ தான் அவன் வந்ததுக்கான ரீசன் இவங்க ஃபேமிலி கிட்ட சொல்கிறா. எனக்கு முக்கியமானவங்க வந்து ஒரு கெலாமிட்டி வந்ததுனால மறைஞ்சு போயிட்டாங்களாம், அதாவது தொலைஞ்சு போயிட்டாங்க. அவங்கள தேடி தான் நான் இங்கே வந்திருக்கேன். அந்த தொலைஞ்சு போனவங்களே என்னோட ஸ்டூடெண்ட்டு ஒருத்தங்கிறா. இப்போ தான் அவங்க அப்பாவும் சொல்கிறாரு, இப்போ நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, உன்னை தேடி ஒருத்தன் வந்தான், சின்ன பையன் ஒரு 3 பேர் வந்தாங்க. உன் ஸ்டூடெண்ட்டு தான் அவனும் சொன்னான், 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கூட தான் ட்ரைனிங் எடுத்தாங்கிறாங்க. இப்போ தான் இவங்களுக்கு சொல்கிறாங்க அவன் பேர் ரூடியஸ், அவங்க கூட எரிஸ்னு ஒரு பொண்ணு கூட வந்தாங்கன்னு. அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ரூச்சர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து சூப்பர் வாரியருங்கிறாங்க. அந்த சூப்பர்ங்கிற நேம் தான் வந்து அந்த அரக்கர்களை குறிக்கிற நேமா. ஆனால் ராக்ஸி மட்டும் தான் அந்த சூப்பர்ங்கிற நேமை கிட்டால பயந்துகிட்டு இருந்திருக்கா. நானும் ஒன்று மாதிரி தான் பயந்துருந்தேன். நான் அவரை பார்த்து பேசி பழகினதுக்கப்புறம் ரொம்ப நைஸ் மேனுங்கிறாரு. இப்போ ராக்ஸியும் கிளம்புற நேரம் வச்சு அவங்க அம்மா கிட்டே போயிட்டு வரேங்கிறா. அவங்க அம்மா வந்து அடுத்த தடவை இப்போ ஸ்டூடெண்ட் ரூடியஸையும் கூட்டு வாங்குறா. ராக்ஸியும் அதை கேட்டு கண்டிப்பாங்கிறா. இதை கேட்டு அவங்க அப்பாவுக்கு ஏதோ தப்பாக புரிஞ்சிருக்கு போல இருக்கு. இல்லை அப்படிலாம் கூட்ட வரக்கூடாது அவனாலாங்கிறாரு. இப்போ தான் இவளுக்கு எல்லாமே புரியுது. அந்த டெட்டுங்கிற நேம் வந்து ஆக்சுவலாக கூட நார்மலாக கூட யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அது மட்டும் கொஞ்சம் அப்படி தான் கோளாறுங்கிறாங்க. எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லணுமோ அதை தான் பண்ணுவான்னு. ஏன்னா இவங்க சொன்னது 3 பேர், இவங்க அன்றைக்கி பார்த்த டெட்டில் இருக்க டீமும் 3 பேருங்கிறப்ப சரி அவங்கள தான் இவங்க இருக்கணுங்கிறாங்க. இப்போ அவங்க டீம் இருக்க வீட்டுக்கு வந்துடுறாங்க ராக்ஸி. இப்போ ராக்ஸியோட டீமு கிளம்புறாங்க ஜீனத், லீலியா, ஐஷாவை தேடி. ஏன்னா இப்போ தான் ராக்ஸிக்கு தெரிஞ்சிருச்சு ரூடியஸ் வந்து சேஃபாக இருக்காங்கிறது. அதுவும் அவங்க கூட வந்து ஒரு சூப்பர் மாதிரி ஒரு வாரியம் இருக்காங்கிறப்ப அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு. ஆக்சுவலி இந்த சூப்பர்டால தான் பெரிய பிரச்சனையே வரும். ஆனால் அந்த பிரச்சனையே இவன் கூட சுற்றிட்டு இருக்காங்கிறப்ப இவனுக்கு அதை விட பெரிய பிரச்சனை வேறு எதுவும் வராதுங்கிறாங்க. இப்போ இவங்களும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாத நிறைய சிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்து போய் பார்க்கலாங்கிறாங்க. இப்போ ரூடியஸ் அந்த மேன் கார்டு கிட்ட கண்முழிக்கிறான். ஹாய் எப்படி இருக்க, பார்த்து 1 வருஷம் ஆச்சுங்கிறாரு. நான் இனிமேல் உன்னை பார்க்கவே மாட்டேன், உன்னை மறந்துடலான்னு நினச்சேங்கிறான் ரூடியஸும். ஒன்னே ஒன்று மட்டும் மறந்துடாத, உனக்கு அந்த டீமனை இருக்கிறதுக்கு காரணமும் நான் தாங்கிறாரு. ஆக்சுவலி இவர் தான் அந்த கடையில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லியிருப்பார். இவன் வாங்கிட்டு வர வழியில் தான் அந்த டீமன்களையும் பார்த்துருப்பான். ஆமாம் அவ்வளோ சொன்னால் உனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக என்னென்ன பண்ணுன்னு சொல்லி தானே அந்த ஜெயிலெலாம் அப்படி மாட்டியிருக்க மாட்டேங்கிறான். அதேமாதிரி எங்கள் அப்பாட்ட இந்த அளவுக்கு திட்டு வாங்கியிருக்க மாட்டேங்கிறான். மொத்த கதையை ஒன்ட்டே நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் எனக்கு அதில் பார்க்கறதுல என்ன என்டர்டைன்மெண்ட் இருக்குங்கிறாரு. இப்போ ரூடியஸும் கேட்குறான், நீ தர அட்வைஸும் ஓகே, இப்போ நான் கேட்குறது நீ பதில் சொல்லுன்னு. இவனோட ஃபேமிலியில் எங்கே இருக்காங்க, அவங்கள என்னால் காப்பாற்ற முடியுமான்னு கேட்குறான். நானும் அதை சொல்கிறேன், அதுக்கு நீ நான் சொல்கிற ஒன்று செய்யுங்கிறான். அதாவது நான் சொல்கிற எல்லாத்தையுமே நீ செஞ்சுன்னா அவங்கள காப்பாற்றலாங்கிறான். இப்போ அவரும் அவரோட கட்டளை சொல்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. இப்போ வந்து நீ இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு கிங்டம்க்கு தான் போக போகிற. அங்கே இந்த மாதிரி உன் கண்ணு முன்னாடி ஒரு சின்ன பிள்ளை வந்து அவங்களும் கடத்துவாங்க. அவளை நீ காப்பாற்று, ஆனால் எந்த சூழ்நிலையும் உன்னோட உண்மையான பேர் அவள்கிட்ட சொல்லாத. அவளை காப்பாற்றினதை பற்றி லெட்டர் எழுதி உங்கள் அப்பாவுக்கு அனுப்பு. அது மட்டும் நீ கரெக்டாக செஞ்சுட்டு நான் ஐஷான் லீலியா 2 பேருமே நீ காப்பாற்றிடலாங்கிறாரு. இவனும் ஏன் என்னன்னு யோசிச்சுக்கிறதுக்குள்ளே டக்குனு அங்கே வந்து விழிச்சிட்றான். இப்போ அவங்க அந்த புது வில்லேஜ்க்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலி இது வந்து ஷீரோனோட கேபிட்டலாம். இப்போ தான் எரிசும் கேட்குறா, இந்த இடத்துல தானே என்னோட மாஸ்டர் இருக்காங்கன்னு ராக்ஸியை கேட்குறா. ரூடியஸ் இப்போ அதை தான் வச்சுட்டு இருக்கான். ராக்ஸி இருக்க வில்லேஜ் தான் இது, கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல என் தங்கச்சிங்க 2 பேர் இருந்தால் ராக்ஸியை போய் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு. இப்போ இங்கே ரூடியஸ் வந்துட்டாங்கிறத ராக்ஸிக்கு தெரிய வைக்கணுங்கிறதுக்காக ஒரு லெட்டர் எழுதி ராயல் பேலஸ்க்கும் கொடுக்க சொல்லிட்டான். இப்போ தான் ரூடியஸ் அந்த மேன் கார்டு சொன்ன இடத்துக்கு எப்படி போகிறேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டாங்க. அங்கே இருக்க மார்க்கெட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருக்கான். அப்போ தான் ரூடியஸ்க்கு சென்ஸ் ஆகுது அவனை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி. ஆக்சுவலி அவன் லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லியிருப்பான் ராயல் பேலஸ் கிட்ட ஒரு மெய்ட் கிட்ட. அந்த மெய்ட் தான் அவனை ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ அவன்கிட்ட இருந்து தப்பிச்சாரன்னு சொல்லி சந்தேகமாக போய் தப்பிச்சு வந்து அந்த பாதையை பிளாக் பண்ணிடுறான். இப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, இந்த இமேஜ் வந்து அவனோட ட்ரீமில் வந்த இமேஜ் தான், அந்த மேன் கார்டு காட்டின இமேஜ். பார்த்தா அதே மாதிரி சேர்ந்து அவன் தங்கச்சி வந்து 2 பேர் சப்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதில் ஒரு கார்டும் சொல்கிறார், நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் க்ரைம்லாம் கிடையாதுங்கிறாரு. ஆனால் இதை பார்க்க க்ரைம் மாதிரி தானே இருக்குன்னு சொல்லிட்டு ரூடியஸும் கேட்குறான். இப்போ அந்த சின்ன பிள்ளை வந்து ரூடியஸ் பின்னாடி ஒழிஞ்சுக்கிறா. என்ன எப்படியாவது இங்கே எதுவும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போங்கிறா. இதை கேட்ட ரூடி சும்மா இருப்பானா. அவங்க 2 பேரையும் புதைச்சிட்டு வந்துடுறான். அவங்களும் கையில் அந்த விசில் வச்சு மொத்த காட்சியும் அலர்ட் பண்ணுறாங்க. இப்போ மொத்த கார்டும் சுற்றி போட்டுறாங்க. ஒழுங்காக அந்த சின்ன பிள்ளை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு உடனே நாங்கள் ஹார்ம் பண்ண விரும்பலங்கிறாங்க. பார்த்தா இப்போ ஒரு மிகப்பெரிய மலை மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி தப்பிச்சு ஓடிடுறாங்க இருந்து. இவன் தங்கச்சி கொஞ்சம் நல்லா துருதுருன்னு தான் இருக்கா. என்னோட பேர் ஐஷா கிரைராட், என்னை காப்பாற்றினக்கு ரொம்ப நன்றிங்கிறா. இப்போ அந்த மேன் கார்டு சொன்னதுனால இவன் பேர் என்னால் சொல்ல முடியல, அதனால ஏதோ ஒரு பேரை வளர்றான். இப்போ தான் சின்ன பிள்ளையும் சொல்கிறான், என்னோட அம்மா வந்து அங்கே பேலஸில் வந்து ப்ரிசென்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எங்கள் அப்பாட்ட நான் சொல்லுவேன், எனக்கு எங்கள் அப்பாவுக்கு லெட்டர் எழுதிங்கன்னு கேட்குறாங்க. இப்போ தான் ரூடியஸும் புரிஞ்சுக்கிறான். ஆக்சுவலி வந்து உங்கள் அப்பாவுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க அங்கே பேலஸில், அது அங்கே கார்ட்ஸ் பார்த்துடுறாங்க, அதனால தான் இவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படி. ஆனால் உனக்கு வந்து அப்படி எழுதுறதுக்கு லெட்டர் மட்டும் தேவைப்படாது, கூடவே கொஞ்சம் காசும் தேவைப்படுங்கிறான் ரூடியஸும். இல்லை எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளை அழகாக சிரிச்சாலே போதும், அந்த காசுலாம் தேவையில்லை, மெயிலுக்கு தானாக போட்டுருவாங்கிறாங்கிறா. இதை கேட்டால் ரூடியஸ் ஆமாம் ஏன்னா அது உங்கள் அம்மா வச்சு சொன்னதுங்கிறான். இப்போ ரூடியஸ் கேட்குறான், உனக்குன்னு சொல்லிக்க வேறு யாரும் சொந்தங்கள் இல்லை, எங்கள் அப்பா மட்டும் தான் அவங்களும் வெளியில் இருக்காருங்கிறா. ஏன் உனக்கு யாரும் அண்ணன் தம்பி அப்பெல்லாம் யாரும் இல்லைன்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவனால நம்ப முடியாதுங்கிறா. இப்போ அந்த பாப்பா கண்டுபிடிச்சது உங்களோட ஒரிஜினல் நேம் சொல்லுங்கள் அப்படிங்கிறது. ரூடியஸ் அது வந்து ஒரு சின்ன சீக்ரெட், என் டீமோட பேர் டெட் அண்ட் அதில் என்னோட பேர் இதுதான் சொல்லிட்டு ஒரு பேர் சொல்லியிருந்தான். இப்போ அவங்க டீம் கிட்டே இதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எப்போ என் தங்கச்சி முடிச்சிருக்காரோ அப்போ வந்து என் ஒரிஜினல் நம்ம யூஸ் பண்ணாதீங்கன்னு. அப்போ தான் எரிசும் கேட்குறா ஏன் அப்படின்னு.
இவனும் சொல்கிறான் என்னை பற்றி என் தங்கச்சி தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கா, அதனால் நான் வந்து கரெக்டாக புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எரிசு சொல்கிறான் எனக்கு அப்பெல்லாம் தெரியல, நீ வந்து எந்த சைடில் பார்த்தாலும் நல்லவனாக தான் இருக்கங்கிறா. இதை கேட்ட ரூடியஸ் சிரிக்கிறான். இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தா அவங்க வீட்டுக்கு ஒரு ராயல் நட்டு வந்திருக்காங்க. இவனு எதுக்குன்னு போய் கேட்குறான். ராக்ஸி வந்து அவங்க வர சொல்லியிருக்காங்கிறா. சரின்னு இவனு ஜாலியாக கிளம்புறான். இப்போ எரிசு சத்தமாக சொல்கிறா ஒழுங்காக போயிட்டு வா ரூடியஸ்னு. அது சின்ன பிள்ளை தூங்கிட்டு இருக்கோம் கேட்கல. ராக்ஸி அவங்கள பற்றி நிறையா சொல்லியிருக்கா. இந்த உலகத்தில் அவங்க பார்த்தா ஒரே ஜீனியஸ் நீங்கள் தான், சைலன்ஸ் ஸ்பெல் கேஸ்டிங்லாம் பண்ணிங்களாமே அப்படிங்கிறா. இப்போ பேலஸ்குள்ள வந்தோன்னு பார்த்தா டக்குன்னு சீக்கிரட்டாக வேற ஒரு பாதாளியாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. இப்போ இவனுக்கு ரெக்கக்னைஸ் ஆகுது நேற்று வந்து சோல்ஜர் தான் அங்கே இருக்க 2 பேருன்னு. இவனோட ஸ்டாஃபையும் வெளில வாங்கி வச்சுக்கிறாங்க. உள்ளே போனால் உள்ள ஒரு சின்ன பையன் தான் இருக்கான். பார்த்தா அங்கே தான் ஆயிஷாவோட அம்மாவை கட்டி போட்டிருக்கா. எங்கே ராக்ஸின்னு கேட்குறான். பார்த்தா அவன் அதுக்குள்ளே ட்ராப் பண்ணிடுறாங்க. இவனு இப்போ எந்திரிச்சு அவனோட மேஜிக்லாம் யூஸ் பண்ண பார்க்குறான். பார்த்தா இவனை ஒரு பேரியர் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. இப்போ தான் இவனு கேட்குறான் நீ யாருங்கிறத. அவனும் சொல்கிறான் நான் தான் இந்த நாட்டோட 7th பிரின்ஸுங்கிறான். இது நான் ஆக்சுவலி ராக்ஸிக்காக தான் கிரியேட் பண்ணியிருந்தேன், அவளை ட்ராப் பண்ணுறதுக்காக. அதனால் வந்து ஒன்றால் அது கண்டிப்பாக அதில் தப்பிக்கவே முடியாதுங்கிறான். இப்போ தான் அவனு சொல்கிறான் நேற்று நடந்ததுக்குலாம் என்னை மன்னிச்சிரு, அதுக்கு பதிலாக வந்து எனக்கு ராக்ஸியை பார்க்க விட ஒரு தடவைங்கிறான். இப்போ தான் அந்த 7th பிரின்ஸு சொல்கிறான் ராக்ஸி இங்கே இல்லைன்னு. இப்போ தான் அவனும் சொல்கிறான் நேற்று உன் லெட்டரை பார்த்தேன், ஸோ ராக்ஸியோட லவ்வர் இந்த ஊருக்கு இருக்காங்கிறப்ப அவ்வளோ வருவாங்கிறான். ரூடிஸும் கேட்குறான் என்ன நீ பாய் ஃப்ரெண்ட் நினைக்கிறான்னு. ஓ நீ இல்லையான்னு கேட்குறான் அவனும். ஆக்சுவலி ராக்ஸி வந்து இந்த கிங்டம் விட்டு ஓடி வந்துட்டாங்கிற மாதிரி தான் இங்கே வெளில பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் அவளை திருப்பி வந்து ஒன்றை வச்சு ட்ராப் பண்ணி கூட்டிகிட்டு வர போகிறேன் இங்கேங்கிறான். கூட்டு வந்து இதே மேஜிக் சர்க்கிள் அவளையும் வச்சு அவளை நார்மலுக்கு என் கைதியாக வச்சுக்க போகிறேங்கிறான். இப்போ தான் எரிசும் கேட்குறான் ஆக்சுவலி ஆயிஷாவோட அம்மா இங்கே இருக்காங்கிறதே நான் இங்கே வந்து தான் எனக்கு தெரியும், அப்படிங்கிறப்ப ராக்ஸிக்கு மட்டும் நான் இப்போ இங்கே வந்திருக்கேங்கிறது எப்படி தெரியும்னு கேட்குறான். அப்போலாம் இல்லை ராக்ஸிக்கு தெரியுங்கிறான் அவனும். இவனும் அதை தான் கேட்குறான் அதெல்லாம் தெரியாது, நீ ஏதாவது வெளில வார்த்தை விட்டாலும் தெரியுங்கிறான். இப்போ ரூடியஸும் கீழே வச்சு அடைச்சிட்றான். மேலே இப்போ தான் சோல்ஜர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஆயிஷாவை இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னு, சீக்கிரம் போய் கண்டுபிடிங்க, இன்னும் கொஞ்சம் கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்கிறான். கீழே இப்போ ரூடியஸும் யோசிச்சுட்டு இருக்கான் நான் எங்கே தப்பு பண்ணேன்னு. அவர் சொன்ன மாதிரி தான் நான் பண்ணேன், என் தங்கச்சியை காப்பாற்றினேன், என் பேரையும் சொல்லல, அப்புறம் அப்படி நடக்குதுங்கிறான். ஒருவேளை இதெல்லாம் நடக்கணும்னு தான் இருக்குமோ அப்படிங்கிறான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பாலோட ஃபேமிலி காட்டுறாங்க, அதாவது பாஸ்ட்டில் நடந்தது. அந்த மானா பிளாஸ்ட் அங்கே நடக்குது. அதை பார்த்தா அந்த சின்ன பிள்ளை வந்து ரொம்ப அழகாக இருக்குங்கிறா. அந்த பிளாஸ்ட் அப்படியே பெருசாகுது. ஆயிஷாவோட அம்மாவுக்கு ஏதோ தப்பாக நடக்கும்னு தோணுது போல இருக்குது. டக்குன்னு அந்த ஆயிஷாவை போய் பிடிச்சிக்கிறாங்க. இப்போ அந்த பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் ரூடியஸை காட்டுறாங்க. போன எபிசோடில் நடந்த அதே கதை தான். இன்றைக்கி நம்ம சீரோனில் இருக்க ஒரு பில்டிங்கில் தான் இருக்கோங்கிறான். நோ அப்பார்ட்மெண்ட், நோ ரெண்ட், எதுவுமே இல்லை. நீங்களே நினைக்கலாம் இந்த ரூமில் ஒன்றுமே இல்லைன்னா, ஆமாம் இந்த ரூமில் ஒன்றுமே இல்லை தான். நீங்கள் ஒன்ஸ் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டிங்கனாலே போதும், இங்கே வந்து ஒரு ஆக்டிவ் ஷீல்டு எப்போயுமே ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறான் அவங்கள. அதே மாதிரி உங்களாலே வெளிலேருந்து உள்ளே போக முடியாது, உள்ளேருந்து வெளில வர முடியாது. எல்லா மேஜிக்கும் இது நல்லிஃபை பண்ணிருங்கிறான். இப்போ இன்னும் சீக்கிரம் வாங்க ரிச்சர்ட், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு கேட்குறான். பார்த்தா அங்கே கதவை திறக்குது. இப்போ அங்கேருந்து ஒருத்தர் வராரு, வந்து நான் தான் ஜானபா, இந்த கிங்டமோட 3rd பிரின்ஸுங்கிறாரு. உன்னோட பேர் என்னன்னு கேட்குறாரு. என் பேர் ரூடியஸ் கிரேரட்டுங்கிறான். இவனோட பொருளெல்லாம் ஏற்கனவே எடுத்து வச்சிருப்பாங்க போல இருக்கா. அப்போ இவன்ட்டு இருந்து அந்த ஸ்டாச்சு ஒன்று பார்க்குறாங்க. அவன் இந்த ஸ்டாச்சு எங்கேருந்து கொண்டு வந்தேன்னு சொல்லி கேட்குறாரு. இது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நான் டீமன் கான்டினென்ட்லேருந்து வரேன், அதனால் அங்கே எங்கேயாவது வாங்கியிருப்பேங்கிறான். எனக்கும் தெரியுது அங்கேருந்து தான் வந்துச்சுன்னு. இதை எந்த டீமன் சேல் பண்ணுச்சுன்னு உனக்கு தெரியுமா, இதோட ஆர்டிஸ்ட் யாருன்னு தெரியுமான்னு கேட்குறான். எனக்கும் சரியாக தெரில, ஏன்னா இதை நான் பார்த்தேன் வாங்கிட்டேன் நல்லா இருந்துச்சுங்கிறான். சரி இந்த ஃபிகர் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ஸ்டாச்சுவை காட்டுறான். இப்போ தான் இவனை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இது வந்து இங்கே எங்கள் மார்க்கெட்டில் தான் வாங்கினோம் ஒரு தடவைன்னு, அதாவது இந்த 7th பிரின்ஸ் வாங்கினானா, ஆனால் அவனுக்கு இதோட வேல்யூவே தெரியலங்கிறான். இப்போ தான் இவனும் அந்த ஆர்டிஸ்ட்டை ரொம்ப பாராட்டுறான் அந்த சிலை செஞ்சவங்கள பற்றி. என்னன்னா ஒவ்வொரு ரோப்பு, ஒவ்வொரு த்ரெட்டு, ஒவ்வொரு கிளாத்தில் இருக்க ஒவ்வொரு அசைவு கூட அந்த காற்றுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சிருக்குங்கிறான். அதே மாதிரி இந்த சிலை டிட்டாச்சபிள் தாங்கிறான், அதாவது உள்ளே ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கலாமா. இதை செஞ்ச ஒரு உண்மையிலுமே ஒரு மாஸ்டர் பீஸ், ஜீனியஸுங்கிறான். ரூடியஸ் பரவாயில்ல, என்னோட மொத்த ஹார்ட் ஒர்க்கு வீணாகல, இவன் ஒருத்தனாவது அதெல்லாம் பார்த்தானேங்கிறான். அதாவது இவன் அங்கே ஒழிச்சு வச்சிருந்த எல்லா ஹிடன் டீட்டெயில்ஸையும் இவன் கண்டுபிடிச்சிட்டானா. இப்போ தான் ரூடியஸும் நல்லா நோட்டீஸ் பண்ணுறான், ஸ்டாச்சுவில் ஒரு டீட்டெயில் மிஸ் ஆகுது. எங்கே இருந்த ஒரு ஸ்காரை காணாங்கிறான். அவனு இது வந்து ஸ்டாச்சுவுக்கு வந்து அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேங்கிறான். பார்த்தா ரூடியஸ் சீரியஸ் ஆயிடுறான். நீ நல்லா பாரு, உனக்கு அது வந்து ஒரு அசிங்கமாக இருக்காங்கிறான். இப்போ தான் அவனு நோட் பண்ணுறான், அது ஆக்சுவலாக அந்த ஸ்டாச்சுவோட ஒரு ஆர்ட் ஸ்டைலில் தான் குறிக்குதான். இப்போ தான் அவன் நோட்டீஸ் பண்ணான், ஒரு மாதிரி ரொம்ப அக்ரெஷனாக நடந்துக்கிறான். இதை பார்த்து ரூடியஸ்க்கு அவனோட பழைய வேலில் இருக்கவங்க தான் ஞாபகம் வராங்களாம். இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் காட்டுறாங்க எரிஸோட டீமையும். இப்போ தான் அங்கே இருக்க சோல்ஜர்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த 7th பிரின்ஸ் வந்து எங்களோட ஃபேமிலியெல்லாம் கடத்தி வச்சுக்கிட்டாங்கன்னு, அதனால தான் இவங்களால அவர் சொல்கிறத எதிர்த்து எதுவுமே பண்ண முடியலையா. இப்போ தான் சொல்கிறாங்க ரூடியஸும் இவர்கிட்ட தான் மாட்டிக்கிட்டு இருக்கான்னு, அதனால் எங்கள் ஃபேமிலியை காப்பாற்ற நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க. இப்போ இவங்களும் 2 டீமாக ஸ்ப்ளிட் பண்ணிடுறாங்க. எரிஸ் வந்து அந்த சின்ன பிள்ளையை பார்த்துக்குவாங்களாம். ரூஜோடு இப்போ முன்னாடி போகிறான். அந்த சோல்ஜர்ஸும் கேட்குறாங்க நாங்கள் உங்களுக்கு பாதையை கட்டுறோன்னு, அதெல்லாம் நீங்கள் காட்ட வேணாம், நான் ஏற்கனவே அவங்களை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு நெத்தியில் கை காட்டான். ஆக்சுவலி இந்த ரெட் எமரல்ட நெத்தியில் இருக்க சும்மா ஒன்றும் இல்லை. இப்போ ரூடியஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த ஷீல்டு மட்டும் உனக்கு நடுப்புற இருக்குது, இதை மட்டும் நீ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ராக்ஸியோட ஸ்டாச்சில் இருக்க அந்த தப்பை வந்து நான் திருப்பி சரி பண்ணிடுவேங்கிறான். இப்போ அவனை அங்கே சுற்றி பார்க்குறான், எந்த ஒரு ஓப்பனிங்குமே இல்லைங்கிறதுனால நான் சீக்கிரம் போய் வேறு ஏதாவது தெரிஞ்சவங்களுக்கு கூட்டாருன்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ அன்றைக்கி நைட்டும் கட்டுறாங்க, எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு எல்லா சோல்ஜர்ஸுமே ஓடிட்டு இருக்காங்க அங்கிட்டும் இங்கிட்டும். எரிசு கேட்குறா இது என்ன இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு. இப்போ தான் ரூடியஸோட தங்கச்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆக்சுவலி இது வந்து ஒரு பிளஸ்டு எபிலிட்டியா, இந்த சைல்டோட பவர்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் தான். இவனுக்கு அந்த சின்ன பள்ளிக்கு வந்து 3 வயசு இருக்கப்போ அவன் கூட பிறந்த தம்பியை வந்து தலையை பிச்சு எடுத்துட்டானா, அவ்வளோ ஸ்ட்ராங்குங்கிறாங்க. பார்த்தா இப்போ எங்கள் 7th பிரின்ஸை தான் கட்டுறாங்க, அவன் மூஞ்சை ஏதாவது மூடுது. இப்போ தான் சொல்கிறாங்க அந்த பிரின்ஸ் ஆரம்ப தான் அந்த பிள்ளையா. ஆக்சுவலி இப்போ 3rd பிரின்ஸ் வந்து 7th பிரின்ஸ் இழுத்துட்டு போயிட்டு இருக்கான்.
ஸோ இது பிரின்ஸுகளுக்குள்ளே நடக்கிற சண்டைக்கிறதுனால சோல்ஜர்ஸ் வர எதுவுமே சொல்ல முடியல. இப்போ ரூடிஸ் முன்னாடி கொண்டு போய் அவனை நிறுத்திட்டு மிரட்டுறான் அவனையும். இப்போ நீ மட்டும் ரூடிஸை ரிலீஸ் பண்ணலன்னா அவன் தலையை போட்டு அமுக்கிடுவேன்னு. இப்போ அவனும் அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் கிட்டலாம் வந்து கேட்குறான் யாரோ காப்பாற்றுங்கன்னு. ஒரு டைம்லாம் ஆனதுக்கப்புறம் ஓப்பனாக மிரட்ட ஆரம்பிச்சிட்டான் அந்த பொண்ணை. ஒழுங்காக இப்போ நீ மட்டும் உன்னை தடுக்கலன்னா அவன் ஃபேமிலியை கொண்டுருவேங்கிறான். இப்போ தான் எரிசு சொல்கிறா அதை பற்றிலாம் பயப்படாதீங்க, என்னோட ஃப்ரெண்டு வந்து அவங்களை காப்பாற்ற போயிருக்காங்கிறா. அதான் அவங்க ஃபேமிலியெல்லாம் அவங்கள நம்பலாமான்னு கேட்டதுக்கு அவர் ஒரு சூப்பர் வாரியர் தாங்கிறா. இதை கேட்டு நாங்கள் இருக்கவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இந்த உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கு சூப்பர்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், அவங்க தான் இருக்கிறது பீஸ்ட்டுக்கெலாம் பீஸ்ட்டுன்னு. இதை கேட்டு அவங்களும் எல்லாமே காம் டவுன் ஆயிடுறாங்க. தேர்டு பிரின்ஸ் சும்மா இல்லை போட்டு தலையை பிக்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தான் செவன்த் பிரின்ஸ் ஒத்துக்கிறான். சரி என்னை போக விடு, நான் அவனை ரிலீஸ் பண்ணுறேன்னு. இருந்தாலும் நீ செஞ்ச தப்புக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கையை அவனை உடச்சு விட்டுறான். என்னதான் இந்த ஹியூமன்ஸ் ஒரு இவ்வளோ வீக்காக இருக்கீங்க, லைட்டாக தட்டினதுக்கே கை உடச்சிருச்சுக்கிறான். இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறாங்க. ரூஜோடும் போய் அவங்க எல்லாரையும் காப்பாற்றிட்டு கூட்டு வந்துடுறாரு. இப்போ தான் ரூடிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆக்சுவலி நம்ம ராக்ஸோட ஸ்டூடெண்ட் தான் ரூடிஸ்ங்கிறது எல்லாருக்குமே தெரியுமா. இங்கே அவன்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு தான் இருந்தாங்களாம். ஆனால் ரூடிஸ் வந்து இந்த கேபிட்டல் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதிட்டான். அதில் தான் மாட்டிக்கிட்டான். அந்த லெட்டர் மட்டும் எழுதாமல் இருந்தால் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே விட்டு தான் வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்களாம். அந்த லெட்டர் எதுவும் அது போய் விட்ட செவன்த் பிரின்ஸ் கையில் மாட்டி தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சான். இப்போ ரூடிஸும் கடைசி அவன் ஃபேமிலியை கூட ஒன்று சேர்றான். இப்போ தேர்ட் பிரின்ஸ் வந்து ரூடிஸை தூக்கி போட்டு விளையாடுறான். இப்போ அடுத்த சீனில் காட்டுறாங்க ரூடிஸும் கிளம்பிட்டு இருக்கான். இப்போ லீலியாவும் காட்டுறாங்க. ரூடிஸை தனியாக கூப்பிட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, சோஃபியா வந்து ரூடியஸோட 10th பர்த்டேக்கு இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெண்டன்ட்டை கொடுத்துருப்பா. அதை தான் இப்போ கொடுக்குறாங்க. உங்ககிட்ட இருந்த வரைக்கும் ஆஷா அதுவும் தப்பா நடந்துக்கலான்னு சொல்லி கேட்குறா. இல்லை அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்பவே நல்லா இருக்கா, ஷார்ப்பாகவும் இருக்காங்கிறான். இப்போ ரூடியஸோட தங்கச்சி வந்து இவங்கிட்ட அதாவது நானும் உங்கள் ஜர்னியில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேங்கிறா. இப்போ வேணா நான் சின்ன பிள்ளையா இருக்கலாம், ஆனால் வளர்ந்துட்டேன்னா நானும் ரொம்ப அழகான பொண்ணாக மாறிடுவேன், உங்களுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருப்பேங்கிறா. இதை கிட்ட ரூடியஸ் லீலியா எதெல்லாம் சொல்லி வச்சிருக்காளோ தெரிலன்னு சொல்லி யோசிக்கிறான். ரூடியஸ் தலையிலே ஒன்று போட்டு இந்த வயசில் இதெல்லாம் இப்படிலாம் பேசக்கூடாது, இதெல்லாம் தப்புங்கிறான். இப்போ என்கிட்ட இருக்க டாலர் மாதிரி ஒரு பெரிய பெண்டன்ட் எடுத்து கொடுக்குறான். இப்போ அவங்களோட கேரேஜ் கிளம்புது. போயிட்டு வரேன் ரூடியஸ்னு சொல்லிட்டு அவள் தங்கச்சியும் கூப்பிட்றா. இதை கேட்ட ரூடியஸ்க்கு சரி, அவங்க அம்மாவுக்கு சரி செம்ம ஷாக்கு. ஆனால் அவங்க பொண்ணு இவ்வளோ மெச்சூர்டாக இருக்கான்னு நினச்சி அவங்க அம்மா ரொம்ப பெருமைப்படுறாங்க. எரிசா அதே தான் சொல்கிறா, இவன் ரொம்ப ஸ்மார்ட்டானவ போல இருக்கேன்னு. ரூடிஸ் அதான் யோசிக்கிறான், எங்கே நான் எப்போ கோட்டை விட்டேன்னு. இப்போ தான் காட்டுறாங்க அந்த தேர்ட் பிரின்ஸ் ஆனபாவும் கூட வந்துடுறான். அதாவது நான் ஹையர் ஸ்டடிஸ் படிக்க போகிறேன் அவங்க கிங்டமில் சொல்லிட்டு ரூடியஸை ஃபாலோ பண்ணிட்டு வரான். இதோட 9th எபிசோடு முடியுது. இப்போ 10th எபிசோட ஸ்டார்டிங்கில் காட்டுறாங்க. ரூஜோட் வந்து அடி வாங்கி கீழே படுத்திருக்காரு. எப்போயுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சடனாக தான் நடக்கும். நம்மளோட பேரண்ட்ஸ் கூட இருக்க அண்ணன் தம்பி எல்லாருமே டக்குன்னு இழந்துருவோம். ஒரு ட்ரெக் வந்து நம்மளை திடீர்னு மோதிரும். நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கையவே அதை வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிரும். அங்கேருந்து அப்படியே நம்ம ரீபான் ஆகும். புது உலகத்தில் எங்கள் அப்பாவே அடித்து துரத்திடுறாரு. அங்கேருந்து திடீர்னு டெலிபோர்ட் ஆனோங்கிறதோட ஆனே. ஆனால் நீ யாராக இருந்தாலும் சரி, ஒன்று மட்டும் உண்மைதான், சில நேரத்தில் மனுஷங்க இறக்குறதும் சகஜம்தாங்கிறான். ஸோ திடீர்னு இப்படி காட்டுறாங்க. இது என்னன்னு தெரியல. இப்போ தான் வந்து நார்மல் டைம்லேனுக்கு வராங்க. வாரியர் எரிசு சரியாக சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரூஜோட நல்லா கேட்டுக்க சொல்கிறாரு எரிசையும். இந்த நாள் முடிஞ்சோடனே அடுத்த நாள் காலையிலேருந்து நீ உன்னை வாரியர்னு கூப்பிட்டுக்கலாங்கிறாரு. அதாவது இவ்வளோ நாள் வந்து ட்ரைனிங்கில் தான் இருந்திருக்கா. இப்போ தான் வந்து இவளுக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி. இதை இன்னும் என்னால் நம்ப முடியல. ரூடியஸ் என்னை கில்லு, இது உண்மையான உலகமானு நான் பார்த்துக்கிறேன்னு கேட்குறா. ரூடியஸு கில்றா, ரூடியஸை அடிச்சிட்றா. இப்போ அடுத்து அந்த கோல்டான கான்டினென்ட்டில் இவங்களோட ஜர்னி கண்டினியூ ஆகுது. இப்போ தான் அங்கே இருக்க ட்ராகன்ஸ் எல்லாம் எரிசு ஃபஸ்ட் டைம் பார்க்குறா. வாங்க இன்னைக்கு நம்ம அந்த ட்ராகனை சாப்பிடலாங்கிறா. இப்போ தான் ரூஜர் சொல்ல இந்த ட்ராகன் வந்து அவ்வளோ சின்ன விஷயம் இல்லைங்கிறாரு. அதாவது இவங்க ஏற்கனவே சொல்லியிருப்பாங்களா இந்த 7 கிரேட் காட் மாதிரி இருக்க பவர் டியடிஸ், அவங்களே வந்து சில பேர் வந்து இந்த ட்ராகன்ஸ் எல்லாம் பார்த்தா திரும்பிடுவாங்கங்கிறாங்க. ரூஜர் அவங்களுக்கு அதெல்லாம் சாதாரணமான விஷயம் நினச்சேங்கிறான். அதாவது ஒரே ஒரு ட்ராகன் வந்து அவங்க ஈஸியாக அடிச்சு ஸ்லேவ் ஆக்கிடுவாங்களாம். ஆனால் 2-3 ட்ராகன் வந்துச்சுன்னா அது அவங்களால சமாளிக்க முடியாதுங்கிறாங்க. இப்போ தான் ரூடியஸும் சொல்கிறான், ஃபஸ்ட்டு இருக்கிறது டெக்னிக் கார்டு, அதுக்கு அடுத்து இருக்கிறது ட்ராகன் கார்டு. அப்போ அவங்க பவர்லாம் இன்னும் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு யோசிக்கிறான். இப்போ திடீர்னு எரிசும் வாரியரும் அங்கேயே நின்ட்டாங்க. இப்போ ரூடிஸ் அங்கே பார்க்குறான். இவங்களோட இன்சிட் வந்து இதுக்கு மேலே முன்னாடி போக வேணான்னு சொல்லுது. அவ்வளோ பயந்துருக்காங்க. எரேஸ் பயப்படுறா சரி, ஆனால் வாரியர் இந்த அளவுக்கு பயந்து ரூடியஸ் இப்போ தான் பார்க்குறான் ஃபஸ்ட் டைமா. பார்த்தா அங்கே 2 பேரும் இவங்களை அப்படியே கிராஸ் பண்ணி போகிறாங்க. பார்த்தா இப்போ அவரும் அப்படியே நிற்கிறாரு ஏதோ சென்ஸ் பண்ணிட்டு. ரூஜோடும் சொல்கிறான், அவங்களோட மசில்ஸை கூட மூவ் பண்ணாதீங்க, அப்படியே நில்லுங்கிறான். இப்போ அவங்க கூட கேரேஜை தூக்கிட்டு வந்த அந்த பீஸ்ட்டும் கீழே விழுந்துருச்சு. அதுவே அதை சூசைட் பண்ணிக்கிச்சு. இப்போ அங்கிட்ட வந்து அந்த சேஞ்சர் மேலே திருப்பி அது ஒரு சூப்பர் வாரியரான்னு கேட்குறாரு. இப்போ ரூடிஸ் அவன் மேலே அந்த டீமனை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் இவனுக்கு அந்த கண்ணு தான் ரொம்ப வலிக்குது. உன் பேர் எரேஸ் வாரியர் கிரேலைட் தானேன்னு கேட்குறான். ஆனால் நீ யாருன்னு எனக்கு தெரியலங்கிறாரு. உங்கள் 2 பேரும் எனக்கு தெரியுது, ஆனால் உங்கள் கூட இருக்கானே அவன் யாருன்னு கேட்குறாரு. இப்போ ரூஜோடு கேட்குறாரு, நீ யாரு மொதல்னு. இதுவும் ஒரு சுவாரஸ்யமான இடம் தான் அவங்களை மீட் பண்ணேன், ஆனால் இது எனக்கு முக்கியம் இல்லைன்னுட்டு அவரும் போகிறாரு. ரூடியஸ் சரியான கோளாறு, எப்போ என்ன பேசணும் தெரியாமல் அவங்கள வெயிட் பண்ண சொல்கிறான். இதை பார்த்தா வாரியருக்கு எரிஸ்க்கு மூஞ்சே மாறுது. உங்கள் பேர் என்னன்னு கேட்குறான். என் பேர் ஆர்ஸ்டடுங்கிறாரு. ஏய் தம்பி, நான் உன்னை முறைச்சு பார்க்குறது உனக்கு தெரியுது தானேன்னு கேட்குறாரு. ஆமாம் தெரியுது, எனக்கும் அது கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்கிறான் ரூடியஸும். மேபி உனக்கு மேன்கார்டுங்கிற பேர் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கேன்னு கேட்குறாரு. ஓ ஆமாம் எனக்கு தெரியுங்கிறான்.
சொன்ன அடுத்த செகண்ட் இவர் அட்டாக் பண்ண வராரு. வாரியர் மட்டும் அங்கே இல்லைனா இன்னைக்கு ரூடியஸ் தலை பொழந்துருக்கும். நான் இது அப்பயே நினச்சிருக்கணும், நீ மேன்கார்டோட ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறாரு. வாரியர் எலிஸை கூட்டிகிட்டு ஓடுங்கிறாரு. வாரியரோட அட்டாக்ஸ்லாம் அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. 2-3 அடியிலே வாரியர் தூக்கி படுக்கப்பட்டுறாரு. இப்போ எரிஸ் இதுக்கு குறுக்காரா, எரிசையும் தூக்கி வீசிடுறாரு அங்கிட்டு. இப்போ ரூடியஸோட வைத்தியம் இவர் பிடிக்கிறாரு. ரூடியஸ் அப்படியே ரத்தம் வந்து எடுத்து கீழே விழுவுறான். இப்போ நீ மேன்கார்டை போய் பார்க்குறப்ப அவர்கிட்ட நான் சொன்னது சொல்லுங்கிறான். டிராகன் கார்டு வார்ஸ்டர் இதை முடிச்சுக்க போறாரு அப்படின்னு சொல்கிறான். இப்போ எரிஸ் ஒரு சின்ன ஓப்பனிங் ஏற்படுத்துறா. இந்த டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி ரூடியஸும் ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை விடுறான். பரவாயில்ல, இன்கன்டேஷனே இல்லாத சொல்கிற அளவுக்கு மேன்கார்டு வந்துட்டு பவர் கொடுத்துருக்காரான்னு கேட்குறான். இப்போ அந்த டிராகன் கார்டு ஒரு பவரை யூஸ் பண்ணுறாரு. ரூடியஸால் அவனோட மேஜிக்கை யூஸே பண்ண முடியல. இப்போ ரூடியஸ் அவனோட மொத்தமான சேர்த்து ஒரு பெரிய பிளாஸ்டாக விடுறான். அவரு பிளட் வார்ம் கேட்டுங்கிற ஒரு பவரை யூஸ் பண்ணுறாரு. என்ன ஒரு அற்புதமான மானா அவன்கிட்ட இருக்கு. அவரு இப்போ பக்கத்தில் வந்து ரூடியஸோட வயிற்றுலே குத்திடுறாரு. ரூடியஸ் இங்கே நான் சாகக்கூடாதுங்கிறான். எரிஸ் கிட்ட கொடுத்த ப்ராமிஸ் இன்னும் நான் காப்பாற்றவே இல்லை. நான் இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷமாவது வாழ்ந்துருக்கணுங்கிறான். இப்போ அங்கே டிராகன் கார்டு நமக்கு வேலை இங்கே முடிஞ்சிருச்சுங்கிறாரு. இப்போ அப்படியே ரூடியஸோட கண்ணு மூடுது. இப்போ அங்கே மேன்கார்டு கிட்ட எந்திரிக்கிறான். இவனும் அவன் நெஞ்சில் பார்த்தா ஒரு பிளாக் கலரில் மார்க் இருக்கான் அவர் குத்துன இடத்துல. இப்போ மேன்கார்டும் சொல்கிறார் இது நான் எதிர்பார்க்கலன்னு. இப்போ ரூடிஸும் கேட்குறான் அவனை நான் இதுக்கு முன்னாடி என்கவுண்டர் பண்ணேன்னு நீ சொல்லியிருக்கலாம்லன்னு. ஆனால் இவரும் சொல்கிறாரு எனக்கு வந்து இந்த டிராகன் கார்டோட ப்ரெசென்ட்டும் சரி, பாஸ்ட்டும் சரி, ஃபியூச்சரும் சரி எதுவுமே எனக்கு காட்டாதுங்கிறான். டிராகன் கார்டு மேலே ஒரு கர்ஸ் இருக்கு. அந்த கர்ஸ் இருக்கிறனால இந்த மேன்கார்டால் அவரை பார்க்க முடியாதுங்கிறான். நேக்குனே கேள்விப்பட்டிருப்பேன் பிளஸ்டான சில்ட்ரனை பற்றி. அதே மாதிரி வந்து இது கர்ஸ்டான சில்ட்ரன்ஸோட ஸ்டோரிங்கிறான். ஆக்சுவலி இப்போ ஆர்ஸ்டர் கிட்ட வந்து 4 கர்சஸ் அது மாதிரி இருக்குங்கிறான். இந்த உலகத்தில் இருக்க எல்லா கிரியேச்சருமே அவனை பார்த்து ஒன்று வெறுப்பாங்க, இல்லாட்டினா பயப்படுவாங்கங்கிறான். எப்படி ரூஜல் எரிஸ் இருந்தாங்களோ அது மாதிரி தாங்கிறான். இப்போ தான் இன்னொரு டீட்டெயிலும் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த லேப்லாஸ்னு ஒருத்தவங்களை பற்றி முன்னாடி சொன்னாங்களா, அவரும் ஒரு கர்ஸ்டு சைல்டு தான். அவரோட கர்ஸும் இதே தான், நம்ம மற்றவங்களை பார்த்து ஃபியர் வரதான். அவர் இந்த கர்ஸை வந்து ஒரு ஸ்பியர் மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாராம். அந்த ஸ்பியரை வீல் பண்ணதுனால தான் இந்த வாரியரோட மொத்த இனத்தை பற்றியுமே எல்லாருமே பயந்தாங்களாம். இதெல்லாம் உனக்கு தெரியும், இதே நீ முன்னாடி என்கிட்ட சொல்லணும்னு சொல்லி ரூடியஸும் கேட்குறான். இதை பற்றி நீ கவலைப்படாத, அந்த ஸ்பியரில் தான் அந்த கர்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் நாள் அதே போயிருங்கிறான். எப்படி அதே போகும்னு கேட்குறான் ரூடியஸும். ஏன்னா லேப்லாஸ் கிட்டே க்ரீன் ஹேர் தான் இருந்துச்சு. இப்போ அந்த க்ரீன் ஹேர் இவர் சேவ் பண்ணுறதுனால கொஞ்சம் விதமாக இவன்ட்டு வந்து ஃபேட் ஆயிருங்கிறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ சீக்கிரமாக வாரியர் இப்படி டிஃபீட் ஆகுங்கிறது நானும் எதிர்பார்க்கலங்கிறான் ரூடியஸும். கண்டிப்பாக அவரால் தோக்கடிச்சிருக்க முடியாது தான். என்னதான் அந்த 7 கர்ஸ் அவர் மேலே இருந்தாலுமே அதை தாண்டியுமே உங்களால் அவர் தோக்கடிச்சிருக்க முடியாதுங்கிறான். ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் டிராகன் கார்டு வந்து லெவல் 2ல் இருக்க பவர்ஃபுல்லான கார்டு தானேன்னு கேட்குறான். ஆமாம், நீ சொல்றது கரெக்டு தான். டெக்னிக் கார்டு தான் வந்து லெவல் 1. ஆனால் ஆர்சட் வந்து 1-to-1 ஃபைட் வச்சா டெக்னிக் கார்டை ஈஸியாக தோக்கடிச்சிருவாருங்கிறான். ஆக்சுவலி ஆர்சட் வந்து அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணானே இந்த உலகத்தையே ஈஸியாக டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்கங்கிறான். ஆனால் அவன்கிட்ட கர்ஸ் இருக்கிறதுனால அதை அவனால் பண்ண முடியாதுங்கிறான். கேட்கவே கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. ஏன்னா அவனோட பாசிட்டிவ் ஃபியூச்சர் எதுவுமே தெரியாதுங்கிறான். நான் அவனை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கேங்கிறான் ரூடியஸும். பரவாயில்ல, இதுக்கு மேலே நீ எவ்வளோ மறைச்சு வச்சிருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட சொல்லாமல், அதை பற்றி எனக்கு கவலை இல்லைங்கிறான். இருந்தாலும் லீலியா ஐஷாவை காப்பாற்றுறதுக்கு நீ தான் எனக்கு உதவி பண்ணியிருக்க, அதனால தேங்க்ஸுங்கிறான். இதுக்கு மேலே எனக்கும் அந்த உலகத்தில் பாதை இல்லைங்கிறான். எப்படி இருந்தாலும் நான் தான் இப்போ இறந்துட்டேனே அப்படிங்கிறான். ஓ, இப்போ தான் எனக்கு புரியுது, நீ இறந்துட்டேங்கிறதுனால தான் இப்போ இது எல்லாத்தையும் இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு அவரும் கேட்குறாரு. சரி, நான் ஏதோ லக்கியாக போயிட்டேன், அதனால தான் எனக்கு இந்த செகண்ட் சான்ஸாவது லைஃப் கிடச்சிருக்குங்கிறான். ரூடியஸ் சரி நம்ம குட் பை சொல்கிற நாள் வந்துருச்சான்னு கேட்குறான். உனக்காக என்கிட்ட ஒரு குட் நியூஸ் இருக்குங்கிறான். தம்பி நீ இன்னும் சாகலை அப்படிங்கிறான். ரூடியஸை கீழே கொஞ்சம் பார்த்தா அவனோட செஸ்ட்டில் இருந்து அந்த ஹோலை காணாம். இப்போ ரூடியஸாக அந்த இடத்துல இருந்து கண் விழிக்கிறான். இப்போ தான் எரேஸ் கிட்டேயும் கேட்குறான் என்ன நடந்துச்சுன்னு. அந்த டிராகன் கார்டு கூட வந்த இன்னொரு பொண்ணு வந்து ஏதோ ஒன்று டிராகன் கார்டு கிட்ட சொல்லிச்சான். அதுக்கப்புறம் அந்த டிராகன் கார்டே வந்து உன்னை ஹீல் பண்ணிட்டு போனாருங்கிறா. அந்த பொண்ணோட பேர் என்னன்னு ரூடியஸும் கேட்குறான். நானா ஹோஷின்னு சொல்கிறா எரிஸும். அவங்க தான் சொன்னாங்க ரூஜோட வந்து ஜஸ்ட் அடி வாங்கி தான் கீழே படுத்திருக்காராம், பெரிய காயம் எதுவும் இல்லை, சீக்கிரம் என்சுவார்னு சொன்னாங்கன்னு சொல்கிறா எரிஸும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் ரூடியஸை காட்டுறாங்க. எரிஸோட ஃபேமிலியில் இருக்காங்க. ஏதோ ஒரு பார்ட்டி நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பார்ட்டிக்கு ரூடியஸ்க்கு தெரிஞ்ச எல்லாருமே வந்திருக்காங்க. கிளைனும் வாரியர் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எரிஸ், ராக்ஸி, சோஃபியா எல்லாருமே ஒன்றா இருக்காங்க. அப்படியே அங்கே இவனுக்கு எதுவும் நடக்குது. பார்த்தா இவனோட பாஸ்ட் செல்ஃபுக்கு போயிடுறான். என்னை விட்டு போகாதீங்கிறான். பார்த்தா பின்னாடி தான் இந்த டிராகன் கார்டு இவனை குத்திடுறாரு. இப்போ தான் கண் விழிக்கிறான். இது எல்லாமே ஆக்சுவலி ஒரு கனவு. இப்போ தான் அங்கே ரூஜட் வாரியர்னு கேட்குறாரு, உனக்கு ஒன்றும் இல்லையேன்னு. இல்லை எனக்கும் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறான். யார் அந்த மேன் கார்டுன்னு இப்போ கேட்குறாரு. இப்போ தான் ரூடியஸ் அவனுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்கிறான். இப்போ வாரியர்னு சொல்கிறாரு. மேன் கார்டு, டிராகன் கார்டு இவங்களாம் வந்து ரொம்ப பழைய ஏராவை சேர்ந்தவங்க. இவங்களாம் இன்னமும் சண்டை போட்டுட்டா இருக்காங்க. இப்போ ரூடியஸும் சொல்கிறான் மேன் கார்டு வந்து இந்த கேர்ஸை பற்றி சொன்னதெல்லாம், அதாவது இப்போ உங்கள் இனத்து மேலே இருக்கிறதுமே ஒரு கேர்ஸ் தான் காரணம், நீங்கள் கேரி பண்ணிட்டு இருக்க ஸ்பியரில் தான் அது வருதுங்கிறாரு. இந்த கேர்ஸ்க்கு காரணமும் லேப்லாஸ் தான், இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் நீ போட்டாலே போதும், இந்த கேர்ஸ் மறைஞ்சிரும்னு சொன்னாருன்னு சொல்கிறான். இப்போ ரூடியஸ் அவன் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. எதுவுமே இல்லை, எல்லாம் இடிஞ்சு போயிருக்கு. ரூடியஸ் அப்படியே அவனுக்கு அங்கே இருந்த பழைய மெமரிஸ் எல்லாம் நினச்சி பார்க்குறான்.
அங்கே பக்கத்தில் ஒரு ட்ரீ இருக்கும். அந்த ட்ரீ கிட்ட தான் எப்பயுமே சோஃபியா கூட விளையாடுவான். இப்போ அங்கேயும் போய் பார்க்குறான். வாரியன் கேட்குறா, இதான் உன்னோட ஹோம்லேண்டானு. ஆமாம், அதானே இப்போ இருக்கிறதோட இன்னும் பல மடங்கு அழகாக இருக்குங்கிறான். சரி, அப்போ நம்ம பிரிய வேண்டிய நேரமாக வந்துருச்சான்னு கேட்குறாரு. எரிசு ரூடியஸ் அவர் தடுப்பான்னு சொல்லி எதிர்பார்க்குறா. ரூடியஸ் ஆனால் இப்போ இருக்க ஸ்டேஜுக்கு அவன் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. இவ்வளோ நாள் டெட்டுங்கிற பேரை கேட்டாலே எல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நீ பண்ண எஃபர்ட்னால இப்போ எங்கே போனாலும் டெட்டுங்கிற பார்ட்டியை கேட்டு எல்லாம் சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அதுக்கு நீ தான் காரணம் ரூடிங்கிறான். அந்த பல இன்சிடென்ட்லாம் ஞாபகப்படுத்துறான். ஷிரோனோட சோல்ஜர்ஸ்லாம் இவனை பார்த்து ரொம்ப தேங்க் பண்ணாங்க அவங்க ஃபேமிலியை காப்பாற்றினதுக்கு. அதேமாதிரி அங்கே ராக்ஸியோட ட்ரைபு இவனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா. ரூடியஸ் இதுக்கெல்லாம் நான் எதுவுமே பண்ணல, உன்னோட எஃபர்ட்ஸ் தான் இதுக்கான ரிசல்ட்டுங்கிறான். 4 வருஷமா என்னால் எதுவுமே செய்ய முடியல, ஆனால் நீ வந்தோடனே தான் இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்திருக்கேங்கிறான். ஆனால் இது எல்லாமே மேன்கார்ட் சொல்லி தான் நான் செஞ்சுட்டு இருக்கேங்கிறான். கணக்கு தெரியாத ஏதோ ஒருத்தர் உதவினாருங்கிறத நான் நம்பலை, என் கண்ணு முன்னாடி இருக்க நீ தான் எனக்கு உதவுனுங்கிறாரு. ஏரிஸ் உனக்கு இருக்க திறமைக்கு நீ என்னோட இன்னும் பல மடங்கு ஸ்ட்ராங்காக ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே மட்டும் இருங்கிறாரு. சரி, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரூடியஸ் அவன்கிட்ட கொடுத்து அதே $1 திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறாரு. இல்லை, அதை நீயே வச்சுக்கோங்கிறான். இது உனக்கு முக்கியமானதில் நினச்சேங்கிறாரு. அதனால தான் நான் அதை உங்களை வச்சுக்க சொல்கிறேங்கிறான். இப்போ அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. எரிஸ் ரூடியஸ் போயிட்டு வரேன், நம்ம திரும்பி மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. அப்படியே எங்களோட பழைய ட்ராவலில் நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறான். நான் இன்னும் அவர்கிட்ட நிறையா சொல்லணும். எனக்கு அவர்கிட்ட டக்குன்னு பார்த்து குட் பைன்னு சொல்ல மனசு வரலங்கிறான். இப்போ அங்கே ஊரில் மிச்சமாக இருக்கவங்களாம் வந்து கேம்ப் போட்டிருக்காங்க. இப்போ அந்த கேம்புக்கு எரிஸ் ரூடிஸும் போகிறாங்க. அங்கே இப்போ தான் கிளைனை பார்க்குறா எரிஸு. இப்போ அவளும் ரொம்ப நாள் பார்க்கறதுங்கனால ரொம்ப அழுகுறா. இப்போ அங்கே இருக்க அந்த சர்வெண்ட் ரூடியஸ் நீங்கள் கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்கிறாரு. எரிசும் இல்லை, ரூடியஸ் எப்பயுமே என் கூட தான் இருப்பாங்கிறான். இப்போ அவர் வந்து நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷங்கிறாரு. எரிஸ் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேணாம், யார் இறந்து போனால் சொல்லுங்கன்னு கேட்குறா. உன்னோட அப்பா அம்மா கிராண்ட் ஃபாதர் 3 பேருமே இறந்து போயிட்டாங்க. உங்கள் அப்பா அம்மா ஒரே இடத்துல தான் இருந்தாங்க டெலிபோர்ட் ஆனப்போ. அதனால வந்து அங்கே போன இடத்துல 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. இதை வந்து கிளைன் தான் நேரில் போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணாங்கிறாரு. இந்த மானாலிசருக்கு யாராவது ஒரு ஃபேமிலியில் இருக்க ஒருத்தர் தான் பொறுப்பேற்றணும், அதனால உங்கள் தாத்தா எல்லாருமே கை காமிச்சாங்கிறாரு. ரூடிஸ் இது கண்டிப்பாக ஃப்ரேம் பண்ண மாதிரி தெரியலையான்னு கேட்குறான். எரிசும் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறா. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், ஆனால் இது ஆஷிரா கிங்டமோட இப்போ இருக்க நிலமைங்கிறாரு. இப்போ எரிசா அடுத்து என்ன நடக்கும்னு கேட்குறான். இப்போ எரிஸோட அப்பா அம்மா இல்லைங்கிறதுனால எரிஸ் வந்து இதே ஃபேமிலியில் இருக்க வேற ஒரு பிரான்ச்சுக்கு கொடுக்க போகிறாங்களாம். ஒரு மெய்டு ஸ்லேவ் அந்த மாதிரி ஒரு சர்வெண்ட்டா. அங்கே அவங்க என்ன சொன்னாலும் இவங்க செய்யணுமா, என்ன சொன்னாலும். இப்போ எரிஸ் எல்லாருமே வெளில போக சொல்லிடுறான், நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும்னு. வெளில வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. இப்போ ரூடியஸும் கிளைண்ட்டை போய் பேசுகிறாங்க. பார்த்தா நிறையா பேர் மிஸ் ஆனவங்களோட லிஸ்ட் இருக்குது. அதில் பார்த்தா இப்போ ரூடியஸோட அம்மா பேரும் இருக்குது. பார்த்தா அதில் இன்னும் சோஃபியோட பேருமே டிக் ஆகாமல் இருக்குது மார்க்கில். அங்கே இறந்து போனவங்களோட லிஸ்ட்டும் பக்கத்தில் இருக்குது. அதுலேயும் போய் செக் பண்ணி பார்க்குறான். அதுலேயும் சோஃபி பேர் இல்லை. இப்போ தான் கிளைன்னு சொல்கிறாங்க, அப்போ நான் இன்னும் சாகலை, ஆனால் எங்கேயோ உயிரோட தான் இருக்காங்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு ரூடியஸ் உட்காந்துருக்கான். ரூடியஸ் ரூமுக்கு எரிஸ் வரா. வந்து நான் உங்க கூட இருக்கணுங்கிறான். ரூடியஸ் எனக்கு இப்போதைக்கு அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கு அவங்க கூட ஒரு ஃபேமிலி வேணும்னு சொல்கிறான். What's this? That's cute. That means you're turning on right now? Yes. So you do like me then? Yes. And you want this too? Yes. But you're still saying no? I'm sorry, I'm just specifically on 15. How about this then? I'm gonna say something about Tommy. But there's no. I'm gonna say once. Rudius, listen close. I want to be your little kitty. Meow. இப்போ அடுத்த நாள் காலையில் ரூடியஸும் கட்டுறாங்க. ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். இப்போ வெளில போயிட்டு மணியை பார்த்துட்டு எந்திரிக்க நேரம் ஆயிடுச்சு, வா எரிஸ் எந்திரிங்கிறான். பார்த்தா உள்ள எரிஸ் இல்லை. பார்த்தா அங்கே அவளோட முடியை கட் பண்ணியிருக்கு. அங்கே பக்கத்தில் டெஸ்க்லேயும் பார்க்குறான், ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கா. ரூடியஸ், நீ நானும் இன்னும் மேட்ச் ஆகலை, நான் இப்போ வெளில போகிறேன்னு சொல்லிட்டு வெளில போயிடுறா. இப்போ தான் அங்கே இருக்க சர்வெண்ட் அவர்கிட்டே வந்து கேட்குறான் எங்கே போயிருக்கான்னு. மன்னிச்சிருங்க ரூடியஸ், உங்கள்கிட்ட அவள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளைன் கூட வெளில போயிருக்கா அப்படிங்கிறாரு அவரும். அதாவது அவங்க பெர்மனெண்ட்டாக வெளில கிளம்பிட்டாங்க. ஏன்னா இந்த கிங்டமில் இருந்தால் இன்னும் ஏதாவது கான்ஃப்ளிக்ட் ஆகணுங்கிறதுக்காக, அவங்க தலைமுறையாக இருக்கணுங்கிறதுக்காக எரிஸ் அவங்களோட அடையாளத்தை மாற்றிக்கிட்டா. இப்போ அவங்க 2 பேரும் இங்கே வெளில போயிட்டாங்க, திரும்பி வரமாட்டாங்க. இப்போ இதுக்கான அர்த்தம் என்ன, என்னை ஏமாற்றிட்டாளா? இதோட 11th எபிசோட் முடியுது. இப்போ 12th எபிசோட். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கிளைனையும் எரிஸையும் காட்டுறாங்க. அவங்க இந்த கண்ட்ரியோட பார்டர் தாண்டி வெளில போயிட்டு இருக்காங்க. இப்போ ரூடியஸோட பழைய லைஃப்பில் காட்டுறாங்க. இப்போ அங்கே கேஃபிட்டீரியாலையும் வந்து நிறைய பேர் வந்து அவங்கள தாண்டி முன்னாடி போயிட்டு இருக்காங்க சாப்பாடுவாங்க. உங்களுக்குலாம் சொல்லி தெரியல சின்ன வயசுலேயே லைனில் வரணும்னு சொல்லிட்டு ரூடியஸ் கேட்குறான். இதுக்காக அவனே சேர்த்து எல்லாம் புள்ளி பண்ணுறாங்க பேஸ்கெட் பால் கோச்சில். இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அவனும் ஸ்கூலுக்கு போகிறதே வெறுக்க ஆரம்பித்தான். அவங்க அப்பா மட்டும் கூட பேச மாட்டேங்கிறான், என்னை தனியாக விடுங்கிறான். இப்போ அப்படியே ரூடியஸும் காட்டுறாங்க இந்த வேர்ல்டில். இப்போ அந்த சர்வெண்ட் வந்து கேட்குறான், இப்போதைக்கு நீங்கள் ஃப்ரீ தானே, உங்களுக்கு சில வேலையெல்லாம் நாங்கள் அலோகேட் பண்ணியிருக்கோன்னு.
இப்போ அவரும் சொல்கிறாரு இங்கே மேன் பவர் ரொம்ப கம்மியாக இருக்கா, அதனால் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ண முடியல, உங்களோட எர்த்மேட்ச்க்கு யூஸ் பண்ணாது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறான். ஆனால் ரூடியஸ் எதுவும் பதில் சொல்கிற மாதிரி இல்லை. எனக்கு தெரியும் எரிஸ் உங்களை விட்டுட்டு போன உங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும், ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் ஒன்றா ஜேர்னி பண்ணியிருக்கீங்க, ஆனால் இது அவங்களோட நல்லதுக்காக தான். இப்போ அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸில் எங்களை பொறுத்த வரைக்கும் எரிஸ் வந்து அந்த மானா பிளாஸ்டில் எங்கேயோ டெலிபோர்ட் ஆனவன் தான், இப்போ வரைக்கும் வெளில ரிட்டர்ன் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதனால் நீங்கள் அதை பற்றி வருத்தப்படாமல் இங்கே எதிர்த்து கொஞ்சம் எங்களுக்கு உதவி செய்யலாங்கிறாரு. ரூடியஸாக பையனை எங்கேயாவது வெளில துரத்துறீங்களான்னு கேட்குறான். இல்லை நான் அப்படி சொல்ல வரல, நான் அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்ல வந்தேன், ஏன்னா நீங்கள் இங்கே ஒருத்தர் மட்டும் கஷ்டப்படல, எல்லாருமே தான் கஷ்டப்பட்டு இருக்கோங்கிறாரு. இப்போ இந்த பக்கம் ரூடியஸும் கிளேனையும் காட்டுறாங்க, அப்படியே அங்கிட்டு நம்ம வாரியரையும் காட்டுறாங்க. அவர் அங்கே இருக்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் யாருன்னு கேட்டப்போ நான் டெட் அண்ட் பார்ட்டியை சேர்ந்துருக்க ரூஜெடுங்கிறாரு. அவங்களும் யாருமே பயப்படாமல் வந்துட்டு நல்லா நார்மலாக பேசுகிறாங்க. அந்த கர்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகுது போல இருக்கு. இப்போ இந்த பக்கம் திரும்பி எரிஸை காட்டுறாங்க. ரூடியஸ் உண்மையுமே ஒரு ஸ்ட்ராங்கானவன் தான், அவனுக்கு என்னதான் வயசு கம்மியாக இருந்தாலுமே அவனை எந்த சேலஞ்சில் போட்டாலுமே அதுலேருந்து ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சி வெளில வந்துடுறான். இப்போ இந்த பக்கம் வாரியர் சொல்கிறார் நான் ஒரு சூப்பர் வாரியர்னு. இப்போ எரிஸை காமிக்கிறாங்க. அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கனால அவன் என்னை விட்டு போக மாட்டான்னு தான் நினச்சேன், ஆனால் அவனும் ஒரு தூரம் என்னை விட்டு போயிட்டான் ரொம்ப தூரம். அந்த டிராகன் கார்டு இவனை கொல்லன்னு நினச்சார்ல, அதை சொல்கிறா. நான் என்னமோ அவனுக்கு ஒரு வீண் சிரமமாக இருக்கேன்னு எனக்கு தோணுது, நான் இன்னும் அந்த அளவுக்கு அவன் கூட வர அளவுக்கு நான் இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லைங்கிறா. இப்போ இந்த பக்கம் ரூஜோட ஒரு நெத்தியில் இருக்க அந்த ரேட்டு எமரால்ட காட்டுறாரு. அவங்களும் இது பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது, நான் என்னோட வீட்டில் போய் வில்லேஜில் இருக்கவங்க எல்லாத்தையுமே இதை பற்றி சொல்லுவேங்கிறாங்க. அப்போ நீங்கள் என்னை பார்த்து பயப்படலன்னு கேட்குறாரு. சின்ன பையனாக இருந்தால் தான் மேபி பயந்துருப்பேன், ஆனால் நீங்கள் எங்கள் உயிரை காப்பாற்றிருக்கீங்க, இதுக்கப்புறம் எப்படி உங்களை பார்த்து பயப்பட சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அப்படியே எரிசையும் கண்டினியூ பண்ணுறாங்க. அவன் எனக்காக நிறையா பண்ணியிருக்கான், ஆனால் நான் அவனுக்காக எதுவுமே பண்ணல, அவனை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ இந்த பக்கம் ரோஜர் கிட்டேயும் சொல்கிறாங்க நீங்கள் வந்து குழந்தைங்களெல்லாம் சாப்பிடுவீங்க எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு. அவரும் சீரியஸாக சொல்கிறார் அப்போல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு. அங்கே இருக்கவங்களாம் இது ஒரு ஜோக்கு தான் சொல்லிட்டு சிரிக்கிறாங்க எல்லாருமே. இவங்க எல்லாருமே மாற்றினது ரூடியஸ் தாங்கிறாங்க. ஆனால் ரூடியஸ் பார்த்தா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் தேர்ட் பிரின்ஸ் தானபாவை காட்டுறாங்க. ரூடியஸை தேடி அவன் இன்னும் வந்துட்டு தான் இருக்கான். அவன் கூட ஜெயிலில் ஷேர் பண்ண அவனையும் காட்டுறாங்க. அவனும் இப்போ இங்கே பாலைவனத்தில் நடந்து போயிட்டு இருக்கான். கிளைனோட டைம்லையும் காட்டுறாங்க. எல்லாருமே ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. டெட் அண்ட் பார்ட்டி மாதிரியே இருந்த இன்னொரு பார்ட்டியும் இப்போ காட்டுறாங்க. இப்போ அப்படியே ராக்ஸி கிட்ட காட்டுறாங்க. அங்கே அந்த டீமன்கள் உட்காந்துருக்கா, யார் அதிகமாக குடிக்கிற போட்டியில் ஜெயிச்சிருக்கா. இப்போ முன்னே நடந்த மாதிரியே தான் அந்த டீமன்களுக்கும் காசு இருக்கிறதுனால அவங்கள வெளில துரத்துறாங்க. ராக்ஸி தான் அவள்கிட்ட இருக்க காசை கொடுத்து அவளை காப்பாற்றுறா. இப்போ அவளும் அதே மாதிரியே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா, நீ வந்து கிஷிருக்கு முன்னாடி நிற்கிறேன்னு. அதே ஆஃபர் தான் நான் வேணா என்னோட டீமன் ஐவன் உனக்கு தரவான்னு. ராக்ஸி எனக்கு ஒன் டீமனை எல்லாம் வேணா, எனக்கு ஒருத்தவங்களை தேடி கண்டுபிடிச்சி தரியான்னு கேட்குறா. அதாவது உனக்கு ஒரு டீமனை வாங்குறதோட அவங்க என்ன அவ்வளோ முக்கியமானு கேட்குறா அவளும். ஆமாம், நான் என்னோட ஸ்டூடெண்ட் ரூடியஸ் கிரேராட்டோட ஃபேமிலியை தேடிட்டு இருக்கேன், அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்கிறா. இப்போ அந்த டீமனும் யோசிச்சு பார்த்தா கண்டுபிடிச்சேங்குது. இப்போ அங்கே பாலம் அவனோட பொண்ணு கூட திரும்பி ஒன்று சேர்றான். இப்போ அங்கே லீலியும் ஆயிஷா வந்துட்டாங்க. ஆனால் அங்கே நார்னோட அம்மா மட்டும் வரல. இப்போ அவளும் அழுவுறா எங்கள் அம்மா எங்கன்னு. காலப்படாத அடுத்தவங்க அண்ணி அவங்க அம்மா தான் தேடிட்டு இருப்பாங்க, கூடிய சீக்கிரம் வந்துடுவாங்கங்கிறாங்க. பார்த்தா இது எல்லாத்தையுமே அந்த டீமன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த தொலைஞ்சு போன அம்மாவை தேடி பார்க்குறா. என்னால் என் பவரை யூஸ் பண்ணி அவளை கண்டுபிடிக்க முடியல, ஆனால் ஓரளவு ட்ரேஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த கான்டினென்ட்டை சொல்கிறா. பெகரி கான்டினென்ட்டான். அங்கே ட்ராப் ஆகிருக்கா, ஆனால் உயிரோடு தான் இருக்காங்கிறா. இப்போ அடுத்த ரூடிசம் பார்த்து சொல்கிறா அவள் சென்ட்ரல் கான்டினென்ட்டில் தான் இருக்கான்னு, ஆனால் கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகிருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ரொம்ப நன்றி மேஜஸ்டி நீங்கள் இதெல்லாம் சொன்னதுக்கு ராக்ஸியும் சொல்கிறா. டக்குன்னு அப்படியே அங்கே வேனிஷ் ஆகிடுறா. இப்போ அப்படியே எரிஸோட டீம் கிட்டே சொல்கிறாங்க பெகரி கான்டினென்ட் தான் நம்மளோட அடுத்த ஸ்டாப்பிங்னு. இப்போ ரூடிஸ் அவனோட பாஸ் செல்ஃப்க்கு போயிடுறான். என்கிட்ட எல்லாருமே பேச வந்தாங்க, கனெக்ட் பண்ண வந்தாங்க, ஆனால் நான் தான் அவங்க யாருமே கனெக்ட் பண்ண இல்லை. அவங்க என்னதான் என் கண்ணு முன்னாடி எனக்கு கன்வின்ஸ் பண்ணல, எனக்கு பின்னாடி அவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்கன்னு நினச்சேன். ஒரு டைமுக்கு மேலே யாருமே என்கிட்ட ரீச் அவுட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் எல்லாம் எப்போச்சும் மாறும்னு நினைக்கிறேன். எனக்கு மாற்ற ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சாலும் அதெல்லாம் மாற்றி எழுதணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அப்படியே என்னோட கனவாகவே போச்சுங்கிறான். இப்போ தான் ரூடிஸோட அம்மாவையும் காட்டுறாங்க. அவங்க ஃபேமிலியோட இருந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அங்கே ரூடிஸ் அவரோட அம்மாவுக்கு தூக்காரமாக இருக்கு, அதனால ரூடிஸ் வந்து நான் கிளீனிங் ஒர்க்கை பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் சீக்கிரமாக படுங்கிறான். அவங்க அம்மா தேங்க்யூ ரூடி இதெல்லாம் பண்ணுறதுக்குங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் எங்கள் அம்மா உங்களுக்காக தானே நான் அதெல்லாம் பண்ணுவேங்கிறான். Rudy? Yeah? I love you. இப்போ தான் இவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் ஆகுது, நான் இன்னும் எங்கள் அம்மாவை கண்டுபிடிக்கல, அவங்கள முதல் போய் கண்டுபிடிக்கணுங்கிறான். இப்போ என்னோட பாஸ்ட் லைஃப்பில் இவன் வீட்டை விட்டு வெளில வர மாதிரி காட்டுறாங்க. அதாவது போன தடவை மாறணும்னு நினச்சி மாறாமல் விட்டதை இப்போ மாற்ற இவனுக்கு சான்ஸ் கிடச்சோன்னே அதை எடுத்துக்கிறான். இப்போ இன்னொரு பக்கம் காட்டுறாங்க. ரூடியஸ் கிரேராட் நான் சொன்ன பேரன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் 5 வயசுல ஒருத்தர் வந்து வாட்டர் மேஜில் வந்து அதுவும் பெஸ்ட் லெவலுக்கு போயிட்டாங்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியல அப்படிங்கிறாங்க. இப்போ நீ சொல்லு உனக்கும் அவனுக்கு இருக்க ரிலேஷன் என்னன்னு கேட்குறாங்க. அவர் என்னோட சேவியர், என்னோட மென்டாராகவும் இருந்தார், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறா. இந்த வேர்ல்டில் இருந்து எனக்கு ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும்னா நான் அவரை தான் சூஸ் பண்ணுவேங்கிறா. இதோட இந்த அனிமையோட சீசன் 1 பார்ட் 2 முடியுது. இதுக்கப்புறம் டேரக்டாக சீசன் 2 தான். உங்களுக்கு சீசன் 2 வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் போடலாம். இல்லை அடுத்து என்ன அனிமி வேணுமோ அதையும் கேளுங்க, அதையும் போடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். இன்னொரு அனிமையோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.